எங்கடா பாத்துக்கிட்டு இருக்கிற? சீட்டை போடுறா, சீட்டை போடு. நீங்களே ஆடுங்கடா. உனக்கு தவளைன்னா ரொம்ப பயமா? ஆமாங்க, தவளை, பள்ளி, பாச்சை, கருப்பாம்பூச்சி, பூனை இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொலை நடுக்கும். அப்படியா? இப்படி சிரிச்சா கூட எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுலயும் ஒரு அழகு இருக்கத்தான் செய்யும். யாரான பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா, நம்ம வள்ளி இல்ல வள்ளி, அவ தவளையை பார்த்து பயந்து பெரிய வள்ளி. நம்ம காரணம் மழை தானடா. மழைக்குளத்துல இப்படி ஒரு பயம் உள்ள வந்திருக்க, பயந்தான் முடியும். என்னம்மா இன்னுமா சமைச்சு முடிக்கல? ஆபீஸ் போக வேண்டாம். சோத்த டிபன் காரில் போட்டு கொண்டாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. என்னம்மா இத வந்துட்டேன், சீக்கிரம் கொண்டாமா. எவ்வளவு நேரம் ஆகுது? அப்பா என்னம்மா? நீங்க வேலைக்கு போங்க, மத்தியானம் சாப்பாட்டை நானே போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டாந்து கொடுக்கறேன். ஏம்மா சாப்பாடு என்னாச்சு? சாமி கட்டு பூரா ஒரே பள்ளி, பத்தா குறைக்கு கருப்பாம்பூச்சி வேற நிறைய சேர்ந்து போச்சா, அத பார்த்து பயந்துகிட்ட குழம்புல 3 வாட்டி உப்பள்ளி போட்டேன். வாய்க்கு விளங்கலப்பா. என்ன பொண்ணுமா நீ?
இப்படி பூச்சி பட்டுக்கெல்லாம் பயந்துட்டு புருஷன் வீட்டுல போய் எப்படி வாழ போற? அப்படி காரணம் நல்ல கூத்தப்பா உன் பொண்ணோட எதை பார்த்தாலுமா இப்படி பயந்துதான் இந்த பயம் உள்ள வெள்ள வெள்ள திரிய பயப்படுது இல்ல? ஏத்தா பயப்படுறான்? நான் நொம்மான் தானே. நல்ல பொண்ணை பத்து வச்சிருக்காப்பா. அந்த கன்றாவே ஏன் கேக்குறீங்க பண்ணையாரு? இந்த வாயில்லா பூச்சிக்கு நான் எங்கேன்னு போய் மாப்பிள்ளையை தேடுவேன். இதுக்கு போய் நொழிச்சு நொழிச்சு மாப்பிள்ளையை தேடி தெரியுமா? தங்க கட்டி மாதிரி பொண்ணை பத்து வச்சுக்கிட்டு சிரிச்சா போதும்டா ஸ்ரீதேவி வீட்டுல வந்து குடியாருவாள. நொம்மான்ட்ட காட்டுறான். அமோய் உன் பொண்ண நானே கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னங்க? அட எவன் தலைக்கோணல எவன் சரி பண்ண போறானப்பா? அட நம்ம தேனி அம்மாச்சேவர்ல அம்மாச்சேவரு அதானப்பா தேக்கடி தேயிலை தோட்டத்து முதலாளி. அவன் பொண்ணத்தான் இவனுக்கு பேசி வச்சிருந்தது. அதுக்குள்ள இந்த ஆடுகாலி போய் உள்ள குத்தட்டுமா உன் பொண்ணு மேல போய் மோதி பிடிச்சு. நீ மாத்தம் சரின்னு சொன்னா போதுமாப்பா, கல்யாணத்தை கேள்வி முடிச்சு விடுவான். ஊருக்கே பெரிய அம்பலகாரர் பண்ணையாரு 18 பட்டி பஞ்சாயத்து உங்க வீட்டுல என் மக வாழ்றது கொடுத்து வச்சிருக்க. அப்ப நாளைக்கு பரிசத்தை போட்டு விடுவோம் பாப்பா. ஏரிய சொல்லுங்க, பரிசத்தை போட்டு கல்யாணத்தை முடிச்சு விடுவான். ஏ உனக்கு மோளம் கொட்டி ஆச்சுடா. என்னப்பா அது? ஒண்ணு இல்லைங்க, பள்ளி ஏதாவது வந்திருக்கும், அதை பார்த்து பயந்து கத்துது. வந்துடுறேன். நெத்தி மட்ட கம்ப எடுத்துட்டு போ. இருங்க. இழிச்சவாப்ப எவ்வளவு இருக்கு? கதவை சாத்திட்டு வாங்க சொல்றேன். என்னம்மா? ஏப்பா எனக்கு தானே கல்யாணம் பண்ண போறீங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? என்ன கேட்க வேண்டாமா? ஏன் மாப்பிள்ளைய பிடிக்கல உனக்கு? எப்படிப்பா பிடிக்கும்? அப்பனையும் புள்ளையும் பார்த்தாலே கொலை நடுங்குது. ஐயனார் கோயில் தலை மாதிரி பெரிய மீச, அவரு பிள்ளைக்கு தடநாய் மாதிரி கிராப். நான் மாட்டேன். மாப்பிள்ளைட்டு சொல்லி மீசையும் கிராப்பையும் கரைச்சு சொல்றேன். அது மறுபடியும் முளைக்கும். மொட்டத்துல முனியாண்டி மாதிரி இருப்பாரு. நீங்களா வாக்கப்பட போறீங்க? மீசுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்க, இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். நான் கூட தான் பெருசா மீசு வச்சிருக்கிறேன். உங்க அம்மா பயந்துருந்தா நீ இருப்பேன் இன்னைக்கு. போங்கப்பா, உங்களுக்கு தெரியாது. போன வருஷம் மாரியம்மன் கோவில் திருவிழாப்பா அப்பாவும் பிள்ளையும் ஆடு கோழி எல்லாம் வெட்டாங்க. யுத்தா தண்டி பெரிய அருவா. ஏன்பா அந்த அருவா இன்னும் அவங்க வீட்டுல தானே இருக்கும். இருக்கும் இருக்கும் இருக்கும். மாப்பிள்ளை பிடிக்கல அவ்வளவுதானே. வீடு மத்தத நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் பிராப்தம் இருக்கணும். ஐயோ பாப்பா, பள்ளி எல்லாம் அடிச்சிட்டியா? நீங்க வருத்தப்படக்கூடாது. பள்ளி அடிச்சதுல எனக்கு என்னப்பா வருத்தம்? அது இல்லைங்க, இந்த தேனி அமாசியவர் மகள் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அவதான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர கொடுத்து வச்சா. அப்படின்னா உன் மகன் என்ன கடத்தேன்னு சொல்லிட்டாளா? தப்பா இருக்காதீங்க. என் மக பள்ளி பாச்சியை கண்டாலே பயப்படுறேன். வீரமுள்ள உங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்தா அது உங்க குடும்ப கௌரவத்தை பாதிக்குமோன்னு பயப்படும். ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுறேன்? மொத்தத்துல உன் பொண்ணுக்கு என் பையனை பிடிக்கல, அவ்வளவுதானடா. கோவப்படக்கூடாது. கார்மேகத்தேவா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் வர்றேன். போடா இலை, போடா. என்ன தங்கச்சி முறைச்சு பாக்குற? இந்த மாசம் உனக்கு பணம் லேட்டா தான் அனுப்ப முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? இது என்ன காய்கறியா? கத்திரிக்காயா இது? இப்படி வதங்கி கிடக்க உன் மூஞ்சி மாதிரி. முட்டைக்கோச பாத்தியா? உன்ன மாதிரி குழு குழுன்னு இருக்கு. நேத்து ஒரு சினிமா பார்த்தேன்டி, அவரை வந்த பொம்பளை ஒன்ன மாதிரியே தான் பேசினா. அதோ மாதிரி போஸ்டர் பாத்தியா? போஸ்டர் டெஸ்ட் ஒன்னும் காணாம. ஒண்ணு இல்ல. வயசாயிடுச்சு இல்ல, வெள்ள எடுத்து வியாபாரத்துக்கு அவனி. இந்த முட்டைக்கோசு என்ன விலை? கிலோ 1.5 ரூபாய். 1.5 ரூபாயா? அட பாவி பசங்களா, பார்த்து போங்களேண்டா. வீட்டை எடுத்துட்டு போறானே சைக்கிள்ல பாரேண்டி. பாத்தியா? ஒருத்தனையும் காணோமே. ஒருத்தனையும் காணா? வயசாயிடுச்சு இல்ல, வெள்ள எடுத்து வியாபாரத்துக்கு அவனி. கவனிப்போம் கவனிப்போம். ஆமா, இந்த வாழைக்காய் என்ன விலை? வாழைக்காய் ஒண்ணு 20 காசு. 20 காசா? அடப்பாவி பசங்களா, மாட்ட பார்த்து பசங்களேண்டா பாரேண்டி. மாட்டேனே. ஏன்? உனக்கு தான் வெள்ள எடுத்தாச்சு. அங்கங்க என்னத்த பாக்குறது? இங்க பாரு. நீ பழச்சுக்குவ. உன் காய்கறி ஒண்ணும் நல்லா இல்ல. அந்த முனியம்மா காய்கறி இருக்கு பாரு, அது தனி ருசிதான். நீ முதல்ல எந்திரிட்டு. அது என்ன பாரு, காலங்காத்தால கூட இறக்கிட்டு சும்மா அனுப்புறிய? ஏதாவது போனி ஒண்ணு. சரி, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போடு. எவ்வளவு? 1/4 கிலோ. 1/4 கிலோ. ஏன் போதும்? எழுந்து
மாட்டேன். முதல்ல இடத்த விட்டு போறதுக்கு போறேன் இல்லையா? நான் எந்திரிக்க மாட்டேன். இந்த கூடையை தூக்கி என் தலையில வைக்க போறேன் இல்லையா? முடியாது 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 வைக்க போறேன் இல்லையா? ஐயோ நான் எந்திரிக்க மாட்டேன். என்னம்மா தகராறு? பாடாப்பா, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனேன். வயதான காலத்துல இவகிட்ட மாட்டிக்கணும்னு நான் பயந்துட்டேன். முதல்ல இந்த கூடையை தூக்கி இவ தலையில வச்சு விரட்டுறான். என்ன எந்திரிக்கிறா? எந்திரிச்சா என்ன ஆகுறது? உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே கதை பண்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு வர்றேன். ஆனா ஏமாற மாட்டேன். கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கீரை. அப்புறம் ஆபீஸ்க்கு போயிட்டு வரமா? இன்னைக்காவது மத்தியான சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துரு. வாய்க்கு ரூசா பண்ணி அனுப்பு. இன்னைக்கு பாடுறா, நீ அசந்து போற. கீரை பொரியல், முட்டைக்கோஸ் கடலை பருப்பு கூட்டு, புளிக்குழம்பு, மோர், ரசம் பொறுமா? நீ நினைச்சா ஏதா செய்ய முடியாது. அப்ப நான் வரமா? கொஞ்சம் எப்படி எப்படியோ மிச்சப்படுத்தி உன் தங்கச்சிக்காக ஹாஸ்டல் ஃபீஸுக்கு 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். மேடம், அந்த பேனா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? ரொம்ப அழகா இருக்குது பேனா. இது பார்க்கிற பேனா தானே? இல்லைங்க, இது சாதாரண பேனா தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாதாரண பேனான்னு சொல்றீங்க. கொஞ்சம் கொடுங்க, பார்த்து கொடுங்க. எழுதி பார்க்கட்டும். ராதா, ரொம்ப நல்ல பேனா. வெச்ச ஒண்ணு சும்மா சரசர ஓடு. இது என் தங்கச்சி பேருங்க. நான் அதுக்கு மணி ஆர்டர் அனுப்புறேன். மிச்சத்தை எடுத்துட்டுங்க. எழுதி முடிச்சிட்டேன். ஐயா, கையெழுத்து போட மறந்துட்டீங்களே. என்னவோங்க, இந்த பேனாவை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்ப கையெழுத்து போடுறது பாருங்க. என்னங்க இது எழுத மாட்டேங்குது? எழுதலையா? கொஞ்சம் உதறணும். ஓஹோ, உதறல் கேசா? நான் நல்லா உதறுவேன். இப்ப பாருங்க. அப்படி இல்ல, லேசா லேசா. இது சரியா? உங்க உதறலுக்கு என் வெள்ளை புடவைதான் கிடைச்சதா? தப்பா எடுத்துக்க கூடாது. பேனா அப்படி. ஆமாங்க, பாவம் வேணும்னு செய்யல. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க காதல் விளையாட்டுக்கு போஸ்ட் ஆபீஸ் தான் கிடைச்சது. இப்படியே எங்காவது போறது ஆத்தங்கரை குளத்தங்கரை. மூஞ்சிய பாரு, நல்ல இடம் தேடி வந்தீங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு பேரா கொடுத்ததுனாலதான் எனக்கு கெட்ட பேரு. கன்றாவி காதல் கீதல் சொல்லிட்டு போறான். அழாதீங்க அழாதீங்க, நான் கையெழுத்து போட்டுறேங்க. சீக்கிரமா போட்டுட்டு கொடுங்க. கையெழுத்து போட்டேங்க. அது என்னவோங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கட்டங்க. என் தங்கச்சிக்கு மணி ஆர்டர் அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடுச்சுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இந்தாங்க. என்னங்க? பேனாவை கொடுத்துட்டு போங்க. அது என்னதுங்க? நல்ல பேனாங்க. கொஞ்சம் லேட்டா வந்தா எல்லா டேக்கும் அழகா இருக்குது. ஆமா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கணக்கு எழுதிட்டியா? எல்லாம் எழுதிருக்கு சார். இந்த இதர செலவு 55 இருக்கு. அது எப்படி சார் எழுதுறது? மூதேவி, இதர செலவுன்னு தான் எழுதணும். அதுதான கணக்கு. முதலாளி கத்துவாரு. சம்பாதிக்கிறவ கத்திட்டு போட்டுமே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்னு அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள எனக்கு விடிஞ்சு போகுது. தூக்கிட்டு சீக்கிரமா. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். ஓகே, அதனால நான் கவனிச்சுக்கிறேன். ஆல் ரைட் ஆல் ரைட். ஐயா சந்தோஷமா தான் வந்திருக்கா போல இருக்குது. முதலியார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. கணக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. அப்ப அதுதான் முக்கியமான வேலை. முதலியார், என்னது இதர செலவுகள் 55 ரூபாய் போட்டிருக்கீங்க? அதாங்க இதர செலவு. இந்த இதர ததர எல்லாம் கூடாது. எனக்கு கரெக்ட் அக்கௌண்ட் எழுதணும். தெரியுமில்ல? எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன். இல்ல, அவர் சொன்னா நீ எப்படி எழுதலாம்? நான் என்ன சார் செய்யட்டும்? அவர் இப்படி எல்லாம் எழுத சொல்றாரு. உதவி,
நான் இப்ப எழுத சொன்னேன். ஐயா பாருங்க, உங்க அவசர செலவுக்கு வேணும்னா என்ன கேட்கலாம். அதுக்காக ஏன் அந்த மாதிரி திருட்டு வேலை செய்றீங்க? இது திருட்டு இல்லைங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கைமாத்துங்க. எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க, இந்த இடத்துல நடக்க கூடாது. ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த 2 படத்தையும் கட்டி கொடுங்க. சார், 100 ரூபாய்க்கு சில்லறை வேணும். போஸ்ட் ஆபீஸ்ல சில்லறை வேணுமா? அவ்வளவுதானே, கொஞ்சம் இருக்கு, தேவைப்பட்ட. அதுல பாருங்க, அந்த நோட்ல ஒரு மூலையில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, மாத்த சொல்லிருக்கேன். நோட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கொடுங்க, மொத்தமா மாத்தி கொண்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் இங்க இருக்க. இந்தாங்க, எப்படியோ ஒரு வழியா சில்லறை மாத்திட்டாங்க. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க கஷ்டம், நான் வரேங்க. இல்லைங்க, இந்த சிலை எங்க இருந்து வாங்குனீங்க? ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்க? இந்தாங்க. இது நமக்குள்ள ஒரு ஆறுதல் பரிசா உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் வரேங்க. எப்ப முடியும்? இன்னும் நேரம் ஆகுமா? சும்மா தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஸ்டெப்னியை மாத்தி வண்டியை ரெடி பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சரியா போச்சு. என்னடா இது, நடந்து நடந்து காலெல்லாம் ஓஞ்சு போச்சு. இந்தாத்தான் இருக்கு, இந்தாத்தான் இருக்குன்னு இவ்வளவு தூரம் இழுக்கடிச்சிட்டியே. யாரையாவது விசாரிச்சு பாரு. போஸ்ட் ஆபீஸ். நீங்க ஓசிப்பேன இல்ல? நீ எப்படிங்க வந்த? நீங்க எப்படிங்க? ஒண்ணும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பொண்ணு பார்க்கவா? ஏங்க அதுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம்? என்னடா வழியில போறவகிட்ட தொண பேசிட்டு இருக்க? ஏமா, கார் ஓட்டி கார்மேகம் வீடு உனக்கு தெரியுமா? கார்மேகம் வீடா? அதுக்கு ஆச்சரியமா? அவர் மகளைத்தான் நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அவர் மகளையா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? அப்போ என் பின்னாடியே வாங்க. ஏங்க வாங்க. மாப்பிள்ளைய நான் பாக்குறதுக்கு இருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. பய சுட்டாள குட்டி மாதிரி இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், உன்னை கண்களெல்லாம் வச்சு காப்பாத்துவான். சீக்கிரம் வந்து பாருங்க. ஏன்பா, நகை நட்டெல்லாம் எவ்வளவு பொண்ணு பேசிட்டீங்களா? அது அப்புறம் பேசிக்குவோம்மா, முதல்ல மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு வந்து பாருங்க. அம்மா, 30 பவுன் நகை போட்டாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்துக்குவாங்கன்னு தரகர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதை ஏறக்குறைய பார்த்து முடிவு பண்ணிக்குவோம். முதல்ல மாப்பிள்ளை வந்து பாருங்க. இல்லப்பா, முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிடுங்க, அப்புறம் நான் மாப்பிள்ளை பாக்குறேன். ஏமா அப்படி சொல்றேன்? அப்பா, அவரை நான் பார்த்து எனக்கும் பிடிச்சு இன்னார்தான் புருஷன்னு என் மனசுல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த 30 பவுன் பிரச்சனையில உன் முடிவை மாத்திக்கமான்னு சொன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஓஹோ, அதனால அவரை பாக்குறதுக்கே பயப்படுறேன்னு சொல்லு. என் மடப்பய உள்ள ஒன்னு எனக்கு தெரியாதா? நீ ஏற்கனவே அவனை எங்கேயோ பார்த்திருக்கிற இல்ல? யாராவே சுத்த காணப்பயலா இருக்கிற, சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. நான் வந்துச்சுங்க, சீக்கிரமாமா. என் பொண்ணு கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனாலதான். ஆமாப்பா, புள்ள பூச்சிய பார்த்தா நட்டுவாக்காலிய பார்த்து பயந்த மாதிரி. இவனைத்தான் நாங்க பாதையிலேயே பாத்துட்டோமே. நான் பிறந்தாத்தா பாதையில பாத்துட்டியா? அப்ப பொண்ணு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப காலாவத்துல பரிசத்தை போட்டு முடிச்சிட வேண்டியதானத்தா? வருஷ பணத்தை எப்போ வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாப்பா, கண்க கட்டி மாதிரி இருக்கிற பொண்ணை பார்த்து பிடிக்கலன்னு ரொம்ப பையன் சொல்லுவீல்ல. ஆத்தி ஏம்மா, உனக்கு எப்படி? எனக்கு என்னடா, கட்டிக்க போறவன் நீதானே. அது சரி, இந்த சீராட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா பரிசத்தை போட்டுடலாம்.
சீரு சீராட்டெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. எனக்கு தேவை அந்த 30 பவுன் நகை. அதான் ஆமாங்க, தரகர் எல்லாத்தையும் சொன்னாங்க. 30 பவுன் என்னங்க, 3000 பவுன் போட்டு என் மகளை கல்யாணம் செய்ய விட்டு தயாரா இருக்கிறேன். ஆனா பாருங்க, எனக்கு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இந்த ஒரு வீடு தான். அதையும் நம்ம அம்பலகாரத்தை அடமான வச்சிருக்கேன். இந்த சூழ்நிலையில 30 பவுன் நகை போட்டா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசனை பண்ணி முன்ன பின்ன பார்த்து சொல்லுங்க. ஏன் காரணத்தவா நீ என்னப்பா சுத்த கோணத்தனமா நாளாக்க? கடன் கேட்க வந்திருக்கேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்க வந்திருக்கேனப்பா. 30 பவுன் தான் கேட்கிறாங்க. மூன்று சொல்லப்பா. அது எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களால 30 பவுன் போட முடியாதுங்களே. ஏத்தா வள்ளி, உனக்கு சமக்க நகை நட்டுலாம் போட்டு என் வீட்டு மருமகளா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். இந்த பையனை பிடிச்சல வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஏ சிரிச்சு உட்கார. இப்ப பிடிச்ச மாப்பிள வந்திருக்கான். அவன் கேட்கிற நகை நட்டை போட்டா தானே அவன் கட்டிட்டு போவான். அப்போ நகை போடலன்னா இந்த கல்யாணம் நடக்காதுங்களா? அது யாராவது கேளப்ப பிள்ளையா இருக்க? பொட்ட பிள்ளை சரியா இருக்கா இல்லையா? நான் இருக்கும்போது கல்யாணம் நடக்காம போயிருமா? யாரா அப்பா காரணேட்டாவா? நமக்குள்ள ஒரு பேச்சு முடிவு பண்ணிக்கிறோம். என்ன? இந்த வீட்டை வாக்கறாக்கறையும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைக்கு போட வேண்டிய நகை நட்டை பூரா நான் போட்டுறேன். 30 பவுனையும்? ஆமாப்பா. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பேசிக்கிறோம். சங்கு எடுத்து ஊதியா பிற என்ன பருத்தி புடவையா காட்டு மாதிரிதான் அம்பளாரே சொல்லிட்டாரே, பருத்து போட்ட வேண்டியதா? அம்பளாரு எனக்காக சொன்னாரு, உனக்காகத்தானத்தா சொன்னாரு. ஏய், பரிச பணத்தை எடுத்து வையப்பா. பையில இருந்து எடுத்து வைப்பான கையில இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னி எங்கெங்க இருந்து எடுத்து வைக்க போறீங்களாப்பா? ஆத்தாடி சிரிச்சுட்டே இருக்காப்பா பொண்ணை பார்த்துக்கிட்டு. மதுரை தவசி தேவர் மகன் செந்திலுக்கும் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்மேகத்தேவர் வள்ளியமைக்கும் இந்த வைகாசி மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கை கல்யாணம் வச்சுக்கிறதாக பெரியவரா சேர்ந்து முடிவு பண்ணிருக்கு. என்னத்தா சிரிச்சுக்கிறது பாடுறாப்பா? என்ன மூமெண்ட் இருக்கிறேன், மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன். அப்படி சொல்லு. ராஜா பெற்று பெரிய பெரிய வீட்டுக்காரியா ரொம்ப சந்தோஷங்க. ஆனா ஒண்ணு, எத்தனை பவுன்ல என்னென்ன நகை போட போறீங்கன்னு ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டா நல்லது இல்லடா? ஆமா ஆமா ஆமாத்தா, அதுவும் சரிதான். ஏ சங்கு, நான் சொல்றது எதுக்கு சொல்லு. மூக்குச்சூறு 3/4 பவன், மோதிரம் ஒரு 1.5 பவன், தோடு ஜிமிக்கு 2 பவன், வளையல் ஒரு 6 பவன், தாலி சங்கிலி ஒரு 6 பவன். பாரப்பா நகையெல்லாம் கொண்டாந்து சரியா இருக்கான்னு பாரு. நான் என்னத்த பாக்குறேன், நீங்க சொன்ன பெருதான். அது இல்லப்பா, பாட்டேசி வீட்டை என்கிட்ட ஒட்டி வச்சிருக்கேன். நானும் 30 பவன் நகை போடுறதாக சம்மதிச்சுட்டேன். கடைசி நேரத்துல 24 பவன் தானப்பா புரட்ட முடிஞ்சது. அதுக்கு என்னத்தா செய்யறது? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், கெட்டகலம் பண்ணி பார்த்தோம்ப்பா, முடியல. இங்க பாரு, ரெட்ட உடஞ்சங்கிலியில தான் 6 பவன் குறையுது. பேசின பவுன் போடலைன்னா அது தப்பு இல்லைங்களா? தப்புச்சா? அதுக்காக கல்யாணத்தையே நிப்பாட்டி போடுவாங்களாக்கும். ஊருக்கு நேரத்துல கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கடை. நீ யாரப்பா அது கொங்காத்தனமா பேசிக்கிட்டு இருக்கவேன்? இந்த 6 பவுனுக்காக கல்யாணம் நின்று போச்சுன்னா அதை பார்த்து சும்மா இருந்துருவனாக்கும். நீ மாத்திரம் 3 சொல்லப்பா. இதே பந்தல்ல இதே 24 பவனை போட்டு என் தங்க நாச்சியால என் மவனுக்கு கட்டி வச்சுக்கிறேனப்பா. பண்ணையாருதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை வச்சுக்கிட்டு தானே காரியத்தில் இறங்குவாரு இல்லையா? காரணம் சும்மா இருக்கியா? பண்ணையாருக்கு என்ன நியாயம்? சந்தக்கால் நட்டாச்சு, மணவரை போட்டாச்சு, முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு. இந்த நேரத்துல 6 பவுனுக்காக மாப்பிளைய மாத்தணும்னா இது எப்படிங்க? இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா முடியுமா? காரணம் ரெட்டவட சங்கிலியில தானே 6 பவுன் குறையுது. உன் பொண்ணு சமாளிக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்திடலாம். என்ன சொல்றீங்க நீங்க? பாருமா, அவன் தராசை வச்சு நிறுத்து பார்த்துட்டா தாலி கட்டுறான். ஏதோ சொல்றான், வித்தியாசமா ஒரு நம்பிக்கை. தாலி கழுத்துல ஏறிட்டா எல்லாம் சரியா போடும். நகைய குடும்ப பண்ணார மாலை எங்க? தாலி கரெக்டா 2 பவுன் இருக்கு வை. அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. இங்க வந்து வா, எடை போடுற புத்தி. முகூர்த்த நேரம் போயிட போது, தலையை கட்ட. என்னப்பா கடைசியில தாலியை கட்ட விட்டுட்டீங்களே? யாரு தாலி கட்டினா சரியா போச்சாடா? கட்டின தாலி எங்க போகுதுன்னு பாக்குறேன்டா. இந்த நகரட்டெல்லாம் உனக்கு அள்ளி போட்டு
கோயில் சில மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா இருங்க. ஏன் வள்ளி, கேவலம் அந்த சாதாரண 30 பவுன்லயே நீ இப்படி சொல்லிக்கிறியே, உனக்கு மட்டும் 300 பவுன் போட்டு அழகு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த 6 பவுன் தங்க வளையல் உன் கைக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கு தெரியுமா? பால் சாப்பிடுங்க. இப்ப பாலா முக்கியம், பவுன் தானே முக்கியம். அதுக்கு இல்ல வள்ளி, நான் ஒன்னதான் சொன்னேன். நீ பத்திரமாட்டு பசும் போ, பக்கத்துல உட்கார. ஏன் வள்ளி, இது எத்தனை பவுன்? அந்த கணக்கெல்லாம் நீங்க எங்க அப்பாவை தாங்க கேட்கணும். நான் கணக்கு கேட்கலமா. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பா போட்ட நகை நட்டையும் வச்சு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல, அதனால்தான் கேட்டேன். வள்ளி, முதல்ல அந்த மூக்குத்திய கழட்டி என் கையில கொடுத்துறேன். ஏங்க? ஏன்னா இதுவும் இதுவும் முத்தும் போது அது குத்தும். முக்கால் பவுன்ல மூக்குத்தியா சரியா இருக்கு. இப்ப நீ என்ன செய்யற வள்ளி, கையில வளையல் போட்டுக்கிய, அதையும் கழட்டிறேன். ஏங்க? அது பயங்கரமா சத்தம் போடுமா. நாம இங்க கட்டி பிடிக்கிறோங்கிறது கூடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா? கழட்டிருவள்ளி. உங்க அப்பா ரொம்ப நாணயமானவர். 6 பவுன்ல வளையல் போடுறேன்னு சொன்னார், கரெக்டா போட்டுட்டாரு. என் விரல்ல போட்டிருக்க மோதிரம் கூட 1.25 சவரங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. 1.25 சவரன் கரெக்ட். தாலி 2 பவுனுங்க. நெக்லஸ் 4 பவுனுங்க. தாலின்னா இதுதான் தாலி, புனிதமான தாலி, ஒரு குண்டுமணி எடை கூட குறையாத தாலி. காதுல போட்டுக்கிற தோடு ஜிமிக்கி கூட 2 பவுன். வேண்டாம் வேண்டாம், அது கல்லு வச்சு கட்டிருக்கு, எடை கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். பரவாயில்ல. அப்போ மீதி உள்ள பவுன் எல்லாம் இந்த ரட்டவடம் செயின்ல இருக்குன்னு சொல்றேன், அப்படித்தானே? வள்ளி, இவன் என்னடா எல்லாத்தையும் கழட்டி கழட்டி இடம் போடுறானேன்னு போகுமா? இல்லைங்க, நீங்க ஆசைப்படுற ஒவ்வொன்னையும் கழட்டி கொடுக்கத்தானுங்களே நமக்கு இந்த ராத்திரியே உருவாயிருக்கு. அதுக்காகத்தானே நானும் வந்திருக்கேன். இப்போ என் உடம்புல எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்னு இந்த ரெட்டவட சங்கிலி மட்டும் இல்லைங்க, இந்த 6 கஜம் புடவையை கூட கழட்டி கொடுக்க தயாரா தாங்க வந்திருக்கேன். நீங்க நகையை எடை போடுவீங்களோ இல்ல என்ன எடை போடுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாம் சுமக்கிற இந்த உடம்பை நாணயமா காப்பாத்தி தாங்க கொண்டு வந்திருக்கேன். அத முதல்ல எடை போடுங்க. அதுக்கு இல்ல வள்ளி, நான் ஏதோ நம்பிக்கை இல்லாம பேசுறேன்னு சந்தேகப்படாத. எனக்கு என்னவோ இந்த ரட்டவன சங்கிலிய கொஞ்ச நேரம் என் கழுத்துல போட்டு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. கொடுக்குறியா? வள்ளி, மூக்குத்தி முக்கா, மோதிரம் 1.25 ஆக 2, தோடும் ஜிமிக்கியும் 2, கை வளையல் 6 பவுன், தாலியும் நெக்லஸும் 6 பவுன், ஆக மொத்தம் 16 பவுன். அப்ப பாக்கி உள்ள 14 பவுன் இந்த ரெட்டவடம் செங்கலில இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? எடை போட தெரியுமா? எடை போட்டுத்தான் சொல்றேன். இதுல 8 பவுன் தான் இருக்கு, பாக்கி 6 பவுன் குறையுது. ஆமாங்க, அப்படித்தான் எங்க அப்பாவும் சொன்னாரு. இது ஏன் நீங்கள என்கிட்ட முதல்லயே சொல்லுங்க. தாலி கட்டுற நேரத்துல தாங்க நான் நகையில எடை குறைஞ்சு நிக்கிறேன்னு எனக்கே தெரியும். அது அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும். எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ நம்ம 2 பேரும் அந்தரங்கமா தனி அறையில இருக்கோம். இப்ப கூட உங்க முகத்தை நிமிர்ந்து பார்த்து பேசுற தைரியம் எனக்கு வரலைங்க. அந்த நேரத்துல நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நமக்கு முடிச்சு போட்டு விட்டு தரகர்கிட்ட கெஞ்சினேன். எல்லாருமா சேர்ந்து நீ பேசாம கழுத்தை நீட்டு, உன் கழுத்துல தாலி ஏறினா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. இப்படி எடை போட்டு பார்த்து கணக்கு கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை நீட்டதுக்கு முன்னாடி நானே எல்லா கணக்கையும் கேட்டிருப்பேன். இது கொஞ்சம் கூட நாணயம் இல்ல. உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு. பாரு, உன் முகத்தை பார்த்து இந்த ஊர்ல உள்ள மத்த பெண்களோட நீ அழகி நினைச்சு உனக்கு நான் தாலி கட்டல.
என் நெருக்கடி 30 பவுன். கேவலம் 30 பவுனுக்காகத்தான் நான் தாலி கட்டேன். அதே மாதிரி தாங்க எனக்கும் ஒரு நெருக்கடி. தாலி கட்டுற நேரத்துல பெத்த தகப்பனை எப்படி இங்க காட்டி கொடுக்க முடியும்? எது எப்படி இருந்தாலும் ஏமாத்தப்பட்ட இந்த 6 பவுன்ல தான் நம்முடைய வாழ்க்கையை ஊசலாடு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதுதாங்க எனக்கும் புரியல. சாமிக்கு படைச்ச பிரசாதத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சுங்கிறதுக்காக அந்த சாமியே பொங்கி எழுந்தா யாரால பதில் சொல்ல முடியும்? அப்படித்தாங்க இதுவும். அது எப்படி? ஒருவேளை பூஜையை நிறுத்தி வச்சாதான் அடுத்த வேளை பூஜையாவது ஒழுங்கா நடக்கும். அப்படித்தான் நம்முடைய உறவு. உப்பு குறைஞ்ச பிரசாதத்தை இந்த சாமி எந்த காலத்தையுமே அனுமதிக்காது, தொடாது. அப்படின்னா நாளைக்கு நீங்க அப்பா வீட்டுக்கு போய் அந்த 6 பவுனோட திரும்பி வந்தா தான் உன்னை நான் தொடுவேன். அது வரைக்கும் நமக்குள்ள பூஜை இல்ல, புனஸ்காரம் இல்ல, புதுசா எந்தவித இன்பமும் ஏற்பட வழியும் இந்த மாப்பிட வந்த ஏப்பா உன்னை மட்டும் தனியா அனுப்பிச்சிட்டாங்களா? இதுக்கு என்ன கண்டுக்கிறது? என்ன வள்ளி, மறுவீடு வந்திருக்கிறியாக்கோ? மாப்பிள்ள எங்க உள்ள இருக்காரா? இல்லைங்க, நான் மட்டும் தனியாதான் வந்திருக்கேன். தனியா வர்றதா? கல்யாணம் பாக்கி 3 நாள் ஆகல. ஏம்மா, உனக்கு உன் புருஷனுக்கு ஏதாவது தகராறா? தகராறு ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றப்போ உங்க அப்பா 30 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு கல்யாண நேரத்துல 24 பவுன் கொண்டாந்து கொடுத்தாரு. அதுல வந்தவனை தாங்க அது அவருக்கு பிடிக்கல. வந்தா 30 பவுனோட வா, இல்லன்னா உன் பிறந்த வீட்லயே கடைன்னு சொல்லிட்டாரு. வள்ளி, மதுரைக்காரர் செஞ்சது எனக்கு என்னவோ சரியாத்தான் படுது. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவர் அந்த 30 பவுன்ல தானே ஸ்ட்ராங்கா நின்னாரு. அதை போட்டுட வேண்டியதான முறை. ஒண்ணு செய், எங்க அப்பா செஞ்ச தப்ப பெருசுப்படுத்தாத. உனக்கு தேவை 6 பவுன், இந்தா நான் தர்றேன். உனக்கு இல்லாத பொருளா இந்த குடி வள்ளி. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிங்க. நீங்க எப்படிங்க என் கையை தொடலாம்? நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு வேண்டாம், நீங்க உங்க பாதையை பாத்துட்டு போங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். வள்ளி, நான் என் பாதையில தான் போயிட்டே இருக்கேன். நீ என் பாதைக்கு எப்பாவது வருவேன்னு தெரிஞ்சுதான் உன் வீட்டு வாசலையே சுத்தி. நம்ம பாதையில தான் அறுத்து கட்டுற வழக்கம் இருக்குல்ல. இந்த 6 பவுனுக்காக அவன் காலில் ஏன் சுத்திட்டு இருக்கணும்? நான் 600 பவுன் போடுறேன். இந்த ஊர்லயே ராசாத்தி மாதிரி வாழ வைக்கிறேன். என்ன சொல்றேன்? விடுங்க. அடுத்தவன் பொண்டாட்டிதா? பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி வாழாம வந்து நிற்கிறாயா? எப்படி வாழலாங்கிறதுக்கு வர சொல்றேன். இது புரியாம பேசுறிய கடவுள். கடா சொல்றேன். ஆளு முகலையும் பாரு, கத்திய தூக்குறான். கத்திய தூக்குறப்ப குத்திய தூக்குறப்பன்னு தெரிய வேணாண்டா. போல கத்திய என்னடா உரைக்கிறா? என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்னையே குறைச்சுக்கிறீங்களே? இவனும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுறாங்க. நீங்க 6 பவுனை குறைச்சு போட்டீங்களா? அதனாலதான் இவன் ஓடாவட்டியா வந்து நிக்கிறானோ. இதையெல்லாம் என்னால கொடுத்துக்க முடியுமா? புண்ணியத்துக்குள்ள வந்த மாட்ட பல்ல குடிச்சு பதம் பார்க்க பாத்துட்டியானா? இந்த 8 அடி குச்சாம்பு 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து போதாததுக்கு இவனுக்கு 24 பவுன் நகையும் போட்டதுக்கு ஏதா என்னையவே தோல்வி பார்க்க ஆரம்பிச்சுட்டியானா? ஏழை பண்ணையாரே, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா என் மகளை இதுல எடுக்காதுங்க. அவன் ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு வரையா போடா பொசகட்ட பயமான. இவ்வளவு மானம் கூடு சொன்ன இருக்கிறவன் கையில இருக்கிற காசை வச்சு நான் உன் மகளை கட்டி கொடுத்துருக்கணும். உனக்கு போய் பணம் பாரு. என்ன சொல்லணும்டா பண்ணையாரே, ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்ன சொல்றவரு சரியான ஓட்டுக்கார பொட்டகரம் எப்ப வச்சிருக்கிறா? இல்லைன்னா உன்னை வெட்டி துண்டாடி இப்படி துண்டாடி. நிறுத்துங்க. எங்க அப்பா அவமானப்படுறதுக்கு காரணமே இந்த நகை தானே. இனிமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே வெளியே போயிடுங்க. இந்தாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாம் அம்மா போட்டவன் எடு. அதையா போறவன் வீட்டை வேணாலும் எடுத்துக்கங்க. எங்களை விட்டுடுங்க. எங்களை விட்டுடுங்க.
வள்ளிக்கு லெட்டர் எழுதிருக்கேம்மா. என்ன எழுதியிருக்க? படி பார்க்கலாம். இப்பவும் இங்கு யாவரும் நலம். குறைந்து போன 6 பவுனை கொண்டு வருவதாக சொல்லி நீ போய் இன்றோடு 3 நாட்கள் ஆகிறது. இதுவரை நீ வந்து சேரவில்லை. இக்கடிதம் கண்டவுடன் நீ 30 பவுனோடு திரும்பி வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். இல்லை என்றால் நொல்ல என்றான். இவளுக்கு ஒரு லெட்டர். அறிவு கட்டவனே, இவ நம்ம எல்லாம் அடியோட மோசம் பண்ணிட்டாடா. நீ என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, போட்டிருந்த நகையை கழட்டி அந்த கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டாளாம். நீ 6 பவுன் குறையுதேன்னு அவளை அனுப்பி வச்ச. அவ 24 பவுனையும் தலைமுடிக்கிட்டு நிக்கிறான். அப்படியே செஞ்சிட்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? நம்ம அவளை நம்பி எவ்வளவு பெரிய காரியத்தில் ஈடுபடுத்தேன். எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேங்க. என்னடா விஷயம்? அது எப்படிமா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஆபீஸ்ல நீ என்னென்ன தில்லு முள்ளு பண்ணேன்னு ஒரு சிநேகிதை என்கிட்ட சொல்லிட்டான். நாளைக்கே செக்கிங் வரப்போதான். என்னடா செய்ய போற? என்ன செய்யறது? அதுக்காக தானே நான் கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே 30 பவுன் தலைவலியா அடிச்சுக்கிட்டேன். கடைசி நிமிஷத்துல கால வருத்தல. சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நான் ஒரு யோசனை சொல்றேன். செந்தில், என்ன இருந்தாலும் நீ என் மகன். நான் உன்னை விட்டுற முடியுமா? இந்த பாருடா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு சிறுக சிறுக நான் சேர்த்து வச்ச நகை அவ்வளவு ஒரிஜினல். இத கொண்டு போய் நீ அங்க வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் எடுத்து வந்து. அம்மா, நல்ல நேரத்துல என்ன காப்பாத்தேன். நகையை கொடுமா. இந்த நகையை நீ தொடறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா? நம்ம எல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்து அவளை சும்மா விடக்கூடாது. அவ விஷயத்துல நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். உன் தலைமையில சத்தியம். நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். அடச்சி நாய, யாருக்கு தேடி கனவிடுற? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்த போது அந்த அம்பலக்காரர் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரே, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்குன்னு. அத்தை, என்னடி அத்தை? 6 பவுனுக்கு பக்கு இல்லாத குடும்பம் இந்த லட்சணத்துல உள்ளதையும் கழட்டி கொடுத்துட்டு குழந்தைகிட்டு நிக்கிறேன். இனிமே என் மகன் உன்னை நம்பி எப்படி வாழ்வா? நீ என்ன சொல்ற? அப்ப செஞ்சது தப்புதாம்மா. நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கும். சரி, அப்ப நாளைக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். எல்லா கராரும் வந்தாச்சுல்லப்பா? தெற்கு டம்ளாரு, வடக்கு டம்ளாரு, மேற்கு டம்ளாரு, கீழே டம்ளாருலாம் வந்தாச்சுல்ல? அப்ப எல்லாரும் அம்மாளு வந்தாச்சுன்னு உட்காருங்கப்பா. தான டம்ளார் வந்து உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா அம்மாளு பஞ்சாயத்து ஆரம்பிக்கணுமா? சரி சொல்லிட்டீல்ல. பஞ்சாயத்து என்னன்னாக்கா, கார்மேகத்தேவன் பொண்ணை கட்டி கொடுக்கும் போது பேசினபடி நிறைய போடலையா? ஏய் செந்தில், நீ என்னப்பா சும்மா நிக்கிறவன்? விவரத்தை சொல்லு. நான் என்னங்க சொல்ல முடியும்? போடுறேன்னு சொன்ன நகை முடுக்கவும் போடல, அவ்வளவுதான். அது மட்டுமாடா, அப்பா வீட்டுக்கு போய் 6 பவுன் நகையை கொண்டு வர்றேன்னு சொன்னவா போட்டிருந்த 24 பவுனையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு பஞ்சாயத்தார் என்ன சொல்றாங்க? கார்மேகத்தேவா, இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க ஐயா. இப்போ சொல்றேன், எப்பாடு போட்டா அந்த நகையை நான் திரும்ப போட்டுறேன். பின்ன என்னப்பா செந்தில், உங்க அம்மா தான் சொன்ன மாதிரி நகையை போட்டுறோம்னு சொல்லிவிட்டார்ல. குடும்பம்னா முன்ன பின்ன அப்படித்தாப்பா இருக்கும், அனுசரிச்சு போகணுமாப்பா. அது எப்படிங்க முடியும்? இது எங்க கௌரவ பிரச்சனை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மருமகன் வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதானே, எனக்கு இப்படி ஒரு கொண்டாட்டி வந்திருந்தா வெட்டி புதைச்சிடுவேன். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. விரத்து தகுந்த வீக்கம் தானே. எதுக்காக 30 பவுன் போடுறதா ஆசை காட்டணும்? யாரானே கேனப்ப ஊர்ல கிறுக்கு பையன் நாட்டாம உன்ன மாதிரி சும்மாறா. பாவம் கார்மேகத்தேவை ஏழை எளியவன், அனுசரிச்சு தானப்பா போகணும். ஆமாப்பா. அம்லாரையா, அனுசரிச்சு போறதுக்காக நாங்க ஒண்ணு பஞ்சாயத்துக்கு வரல. ஊருக்கு என்ன நியாயமோ அதை வெட்டு ஒண்ணு துண்டு வேண்டா சொல்லுங்க. ஆத்தி, இந்த பொம்பளை பேசுறத பாத்தீங்களாப்பா? நான் அனுசரணையா பேசுறேன்னா என்னப்பா பேசாம இருக்கியே? போன மாசம் இதே மாதிரி இர்லாந்தி தேவை வீட்டுல இருந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அதுக்கு என்னப்பா முடிவு கட்டணும்? என்ன, அவனும் அவளும் சேர்ந்து ஒரு வருஷம் வாழ வேண்டியது. அதுக்குள்ள பேசினபடி அவங்க அப்பா சீர்திருத்தம் எல்லாம் செய்யலைன்னா அறுத்துக்க வேண்டியது அப்படின்னு பேச முடிச்சோம். அப்படிதான். என்னப்பா கோடாங்கிட்டாவா? 10 நாளைக்கு முன்னால நம்ம ராஸ்தேவன் இருக்கான், ராஸ்தேவன், அவனுக்கு என்னப்பா பஞ்சாயத்து பண்ணணும்? என்ன பஞ்சாயத்து பண்ணணும்? 2 பேரும் ஒத்து வரல, சீட்டு கட்டுறதுன்னு முடிவு பண்ணோம். இந்த பாரப்பாய் செந்திலி, இப்ப தீர்மானம் பண்ணி சொல்ல வேண்டியது நீதானப்பா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. பாவம் இந்த கார்மேகத்தேவனுக்கு கொஞ்சம் தவணை கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்ந்தா சரி. இல்லைன்னா இவனை அறுத்து கட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. சூடு சொன்ன உள்ள எவனும் இப்படி பக்கத்து பைய குடும்பத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட மாட்டான். நீ என்ன சொல்ற?
நீதான் சொல்லு. எல்லா கராகளும் மும்மன்றுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அறுத்து கட்டணும்னு முடிவுக்கு வந்தாச்சு. விறுவிறுன்னு பதிலை சொல்லுங்களப்பா. சரி, அவங்களே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான். என்னையா அம்பலாரையா, வேண்டாயா, வேண்டாம். இந்த ஊர்ல நீங்க எத்தனையோ பொண்ணு கருத்து கட்டிருக்கலாம். ஆனா என் பொண்ணுக்கு வேண்டாயா, என் பொண்ணுக்கு வேண்டாயா. உங்க காலை பிடிச்சு கட்டி கேட்டுக்கிற ஐயா, இந்த தீர்ப்பு என் மகளுக்கு சொல்லிடாதீங்க, என் மகளுக்கு சொல்லிடாதீங்க. நான் என்னப்பா செய்யறது காரணம் தேவா? பேசுன மாதிரி உன் பொண்ணுக்கு நீ நகைய போடல. பேசுனபடிதான் நாம நடந்துக்கிட்டோமா? நீங்க தொட்டு சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்து உனக்கு உன் சம்பந்தப்படுறதுக்கு உண்டானது. மற்றவர்களை இழுத்த மரியாதை கட்டுப்போ. ஐயா, கார விட்டுக்காரையா, உங்க காலை பிடிச்சு கட்டுக்கல ஐயா. என் மகளை கால வைக்கியா. உங்க வீட்டுல பண்ணக்காரனா வேலை செஞ்சு நான் கடை நடக்குது ஐயா. இந்தாப்பா கார்மேகம், பெரிய இடம்னு நீ என் காலை பிடிச்சுக்கிட்ட. உனக்கு உதவணும்னுதான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா 1000 பிரச்சனை. இருக்கிறது ஒரே மகன். நீங்க எல்லாரும் சேர்ந்தால் அறுத்து கட்டிட்டாங்க. தடுத்துற பயிலால தாங்க முடியாது. காலம் பூரா உங்க வீட்டுல பண்ணக்கு வாழ்வு கொடுங்கய்யா. நீ என்னப்பா இந்த நேரத்துல வந்து வாதாட்டிக்கிட்டு நிக்கிறிய? விடப்பா, எல்லாம் வீட்படி நடக்கும். இந்தாப்பா கார்மைய தேவா, வா. அப்படி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பஞ்சாயத்தை முடிக்கணும். என்னப்பா? செந்தலை முடிவா சொல்லிவிடு. உன் பொண்டாட்டி அறுத்து கட்டிட வேண்டியதாப்பா. ஆமான்னு சொல்லேண்டா. நீதான் சொல்லிட்டியப்பா. வேண்டாங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா தானே 30 பவுனோட வரணும். நீங்க எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கங்க. ஆனா நீங்க வாழற இடத்துல உங்க துணியை கசக்கி போடுற வேலைக்காரியா நான் இருக்கேன். என்ன அறுத்து கட்டிடாதீங்க, என்ன அறுத்து கட்டிடாதீங்க. இந்த பசப்பெல்லாம் இங்க வேணாண்டி. உனக்கு என் மகனுக்குள்ள உறவு இன்னையோட முடிஞ்சாகணும். அம்பலாடுற ஆக வேண்டியதை பாருங்கய்யா. இந்தாப்பா செந்தலை, உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இதை கிள்ளி போட்டு உன் பொண்டாட்டி தலையில இருக்க பூவை எடுத்துட்டு வாப்பா. இந்த துரும்ப கிள்ளி போட்டுட்டு பூவை எடுத்துட்டு வாயேண்டா. வாயேண்டா. அந்த பூவை எடுத்து கொடுவள்ளி. நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வச்ச பூவை நீங்களே எடுத்துட்டு போங்க. இது பஞ்சாயத்தார் முடிவு வள்ளி. உங்க முடிவு என்னங்க? அவகிட்ட என்னடா பேச்சு? எடுத்துக்கிட்டு வா. ஏன் நின்றுகிட்டு இருக்க? படிச்சு நீ 101 ரூபாய தீர்வ பணத்தை. இந்தாப்பா செந்திலே, இந்த தீர்வ பணத்தை நும்மான்ட்ட கொடு. தவசித்தேவர் மகன் செந்திலுக்கும் புதுக்கிராமம் கார்மேகத்தேவர் மக வள்ளியமைச்சவன் அந்த கல்யாணம் இன்னையோட ரத்தாகுது. இனிமே 2 பேருக்கு ரத்த சம்பந்தமோ சொத்து சம்பந்தமோ எந்த சம்பந்தம் இல்லை. இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணது. ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தனே ஒரே மகனே, அறுத்து கட்டிட்டீங்களா பாகைகளா? அறுத்து கட்டிட்டீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த 101 முடிச்சு மட்டும் நிறுத்தீங்க. இல்லடா இல்லடா, கல்யாணம் 1000 காலத்து பயிர். கல்யாணம் 5 நாளே அவளை அறுத்து கட்டிட்டீங்களா பாவைகளா? ஆண்டவரே, இது ஒரு கடுப்புமா? தெய்வமே, இது ஒரு கடுப்புமா? ஐயோ, அறுக்குமா? அப்பா 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 போயிட்டாரு. எங்க அப்பா போயிட்டாரு. இந்த பயந்தாங்குள்ளி பொண்ணை பெத்து வளர்த்து பாவத்துக்காக அப்பா செத்துட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க?
செலவு விசாரிக்கணுமோ? வேண்டாம், இனிமே உங்க தலைவனுக்கு வேண்டாம். எங்க அப்பாவை நானும் அடக்கம் பண்ணிடுறேன். வள்ளி, பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நமக்குள்ள என்ன கௌரவம் இருக்கு? நீங்க தான் என்ன அறுத்து கட்டிட்டீங்களே. இந்த பஞ்சாயத்து என் மனசுல நிலைச்சு போச்சு. போதுங்க, இந்த ஒரு பாடம் எனக்கு போதும். இனிமே உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லாம எங்க அப்பாவாவே நானும் சாக மாட்டேன். ஒப்பஞ்சத்ததுக்கு நாங்களாத்தா காரணம். இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அதோ சிலையா நிக்கிறாரு பசும்பொன் தெய்வம், அவர் பதில் சொல்லட்டும். ஐயா, தேவரையா, நீங்க சிலையாயிட்டீங்கிற தைரியத்துல இவங்க என்ன காரியம் செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? நீங்க உயிரோடு இந்த பஞ்சாயத்துல இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குமா? ஐயா, நீங்க சக்தி வந்து நீதிமா தெய்வம். ஐயா, தெய்வம். அதனால்தான் நீங்க கல்யாணம் கூட கட்டிக்காம பிரம்மச்சாரியாவே காலத்தை தியாகம் பண்ணிட்டீங்க. உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு நாத்துக்கிட்ட புருஷனையே நான் அடைச்சு காட்டுறேன். என்ற வெறுத்ததுக்கு மாமியார் அடக்கி காட்டுறேன். யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. தாந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு. மகளே, தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. மகளே, தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார். எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழ்விழந்தார். அத்தனைக்கும் காரணங்கள் ஏதடி மகளே, ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி. ஆத்மாவின் தைரியம்தான் கேளடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. என்று வைராக்கியம் கொண்டு விடு. வாழ்ந்தே தீர்வதென்று வைராக்கியம் கொண்டு விடு. சாவையும் வென்றிடலாம் வழியிலே மகளே, சஞ்சலமே இல்லை உந்தன் விதியிலே. துணிந்தால் துயரமில்லை, துக்கமில்லை, வெட்கமில்லை. பணிந்தால் தான் அடக்கி வைப்பார் உலகிலே. மகளே, பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. கதையினிலே ஸ்ரீராமன் துணைக்கு வந்தான். சீதையின் கதையினிலே ஸ்ரீராமன் துணைக்கு வந்தான். ஸ்ரீராமன் பெருமை இல்லை அதனிலே, அது சீதையின் பெருமையடி கதையிலே. பாஞ்சாலி குழல் முடித்தாள், பத்தினியாள் ஊரெரித்தாள். ஆஞ்சாதி கதை அல்ல அவையடி உனை
சொல்லும் கதையடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. தாழ்ந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன விலையும்? ஒண்ணும் இல்லைங்க, 600 ரூபாய் தான். அட்டியப்பா 600 ரூபாயா? ஏமா நாம கட்டுப்படி ஆகுமா? அது இல்லடா, இந்த தீபாவளிக்கு உன் தங்கச்சிக்கு இதை கட்டி பார்க்கலாமேன்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு. ஆனா நம்ம வசதி சரியில்லையம்மா. சரி விடு, இதையே தான் வாங்கணுமா? உனக்கு பிடிச்சதா உன்னை பாரு. பார்சல் வந்துருச்சா? கொஞ்சம் பில் போடுங்க. சீக்கிரமா பில்லு போடுங்கய்யா, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு. ஏண்டா நீ வேணா பணத்தை கொடுத்துட்டு வாயே, நான் அப்படி வெளியே நிக்கிறேன். சரிம்மா. அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா அந்த கொஞ்சம் பைய கொடுங்க. பையதுக்கு? சும்மா கொடுங்கம்மா, பாத்துட்டு தர்றா. நான் சும்மா வச்சிருக்கேன், ஒண்ணு இல்ல, காலி பை. அட கொடுங்கம்மா. எதிர்பாராம நடந்துருச்சுல்ல? பரவாயில்ல, நான் இருக்கேன். ஏன் சார், அவங்கதான் இந்த கடைக்கு புதுசு, நான் கூடவா புதுசு? அதெல்லாமா இந்த புடவை அந்தமா எடுக்கல, நான் தான் எடுத்து வச்சேன். நீங்களா? ஏன் நான் எடுக்க கூடாதா? இல்லம்மா, இந்த புடவை காணா போச்சுன்னு என் கடை சிப்பந்தி சொன்னான். அவர் அவசரப்பட்டுட்டாரு. நான் தான் இது மேல ஆசைப்பட்டு அதை எடுத்து என் மாமியார் பேக்ல வச்சேன். இல்லையாத்த? ஆமா. அவர்தான் என் வீட்டுக்காரு, இவங்க என் அத்தை. இனிமேல் அந்த ஊர்ல இருந்தா அவன் நினைப்பு போகாத மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போறேன். என்னடா அது? இந்த ஆளு கொஞ்சம் பூரா அனந்த செய்யணும், உலக அந்த பெருமாள் மாதிரி காலை நீட்டி படுத்துட்டாரே. யோ யோ யோ, நான் என்ன உங்க வீட்டு மாட்டுக்கார பையன் நினைச்சேன்? நான் யாரு தெரியுமில்ல? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? ஏதோ ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டே விலை கொடுத்து வாங்கிட்ட மாதிரி காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிய. சொல்லு என்னம்மா பேபி? என்ன உங்க பாட்டா உங்க வேலை மாதிரி ஏக அதிகாரம் பண்றீங்க? யாருகிட்டையும் மரியாதையா பேசி பாருங்க. பாப்பா ஏந்திரி. அட ஏந்திரியப்பா. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? நான் இப்படி நீ நவருமா சொன்ன கேட்கணும். அந்த வய பக்கத்துல பொண்டாட்டிய உட்கார வச்சா கதையே மாறி போயிடும். அப்படி சொல்லுங்க அப்போ, அடிச்ச வாய் தொடச்ச மாதிரி. பொண்டாட்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்போ, இல்லைன்னா குழப்பே மாறி போயிடும். இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல போங்க. ஏத்தா உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன். எங்க போற? துருட்டிக்கிட்டுங்க, மட்ராஸுக்கு போறேன். நாட்டு வட்டம் என்னவா? துரு டிக்கெட் தான். மெட்ராஸ்ல இப்ப கண்ட கழுதைங்க வந்து குடியறது சகஜமா போச்சு. சும்மா இருமா. போராட காலம் இந்த பொட்டியில வந்து ஏறிட்டோம். யாரு என்ன பேசினாலும் சரி ரெண்டு காதும் செவிடா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல போய் சேர்ற வரைக்கும் பேசாம. கரெக்டா சொன்னீங்க சார். ஒரு கதை செவடங்காதுல ஊதுன சங்குன்னு படிச்சு முடிச்சேன்.
அதுல பாருங்க சார், புருஷன் தான் தெய்வம்னு நினைச்சு ஒருத்தி போராடுறாளாம். ஏன் சார் அது இந்த காலத்துல நடக்கிற காரியமா சார்? ஏன் சார் நடக்காது? உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்க, நானும் புருஷனுக்காக போராடுறதுதான். அவரு என்ன அறுத்து கட்டினாரு, கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு கதைய முடிச்சு வச்சாரு. அது எப்படி சார் முடியும்? தாலின்னு ஒண்ணு கழுத்துல ஏறிட்டா அவ சுமங்கலியா சுடுகாடு போற வரைக்கும் அவ கணக்கு முடியாது சார். இந்த அடுப்புல எரியிற நெருப்பு என் புருஷனுக்காக கொதிக்கிற அனலுங்க. அன்னைக்கு ஸ்ரீராமன் சீதா பிராட்டியை சந்தேகப்பட்டாருன்னு பூமாதேவியை சாட்சி வச்சு நெருப்புல குதிச்சாலே, அதே மாதிரி நானும் இன்னைக்கு நெருப்புல குதிச்சிருக்கேன். கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்ன என் புருஷனை கண்டுபிடிச்சு கணக்கு தீர்லடி கண்ணேன்னு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏத்தா பட்டணத்துக்கு போய் உன் புருஷனை எப்படி தேடி கண்டுபிடிக்க? கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. அவர்தான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு. காட்டு வள்ளி பட்டணத்தை எப்படி புரட்டு காட்டுறான்னு செஞ்சு காட்டுறேன். நல்ல நேரத்துல பாலை காய்ச்சியாச்சு குடிங்க. ஏப்பா செந்தில், வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? பிடிக்காம இருக்குங்களா? இவ்வளவு பெரிய பட்டணத்துல குறைந்த வாடகைக்கு யார் விட போறாங்க? எல்லாம் நம்ம ராஜாவுக்காக தான் விட்டுருக்கோம். எங்க 2 பேருக்கு ஒரு சௌகரியம், ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். வாடகை பத்தி நீ கவலைப்படாத, சம்பளம் வாங்குறப்பவே பிசிட்டு வந்துருவேன். வேற என்ன பாலை குடிக்கிறியா கொஞ்சிரியா? நேரம் ஆகுது, கிளம்பு. நீ வர இல்ல, கிளம்பு கிளம்பு. நான் உன்னை கொடுத்தா சிக்கானா போட்டுருவோம். இந்த வீட்டுக்கு குடுத்தனம் அமைஞ்ச மாதிரி எதிர் வீட்டுக்கு ஒரு நல்ல குடுத்தனமா அமைஞ்சுட்டா ரொம்ப நல்லது. ஏண்டி, நம்ம ரெங்காச்சாரி குடும்பத்தை கொண்டாந்து வச்சா என்ன? அப்படியெல்லாம் செய்திடாதீங்க. நான் வேற ஆளுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்னது? எனக்கு தெரியாம நீ யாருக்கு விட்ட? எனக்குதான். யாருக்கா இருக்கு? நான் பார்த்ததே இல்லையே. பாவங்க, அவங்க வீட்டுக்காரர் சொல்லிக்காம மெட்ராஸ்க்கு ஓடி வந்துட்டாரா, அவங்க தேடிட்டு தான் வந்திருக்காங்க. சரிதான், இந்த கதையை உங்ககிட்டயும் சொல்லிட்டாளா? ஒண்டி கெட்ட பாரு, அதனாலதான் நாம இருக்கிற இடமா பார்த்து தேடி வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் தெரியும். சௌக்கியெல்லாம் இப்படி, வீடு வாசலாம் இப்படி இல்ல போட்டோ தான் தங்கிருக்கியா? பிள்ளையாண்டா நம்ம வீட்டுல தானே தங்கி இருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க பேரை சொன்ன உடனே நான் விடுவேனா? நந்தன வீட்டை சீப்பா கொடுத்துருக்கேன். உண்மைதான் சார், இவருடைய தயவு தான் நான் இப்ப இருக்கேன். இத பாரு, இனிமே உனக்கு யார் தயவும் தேவையில்லை, நான் இருக்கேன். பை உன் கல்யாண சாப்பாடு பாக்கி இருக்கு. நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன். உன் ஒய்ஃப் தான் சமைக்கணும், மறந்துடாத. ஓகே சார்? ஐ எம் சாரி சார், நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அந்த 30 விஷயத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். ஐ எம் சோ சாரி. ஏன் இப்படி பெட்ரோல் இருக்குது? சரி பார்த்த வண்டி வீட்டு கொண்டு வா. வாங்க முடிஞ்சா என் வீட்டுக்கு போலாம். நடந்தேன். பால், பசும் பால், சூடான பால். முதலியார வேற அது பால் சாப்பிட்டு போறது. அட நம்ம வள்ளி புதுசா இன்னைக்குதான் கடை திறந்திருக்கேன். போனி பண்ணிட்டு போறது. பரவாயில்ல வள்ளி, அங்க எங்க சுத்தி நம்ம நகை கடைக்கிட்டே பால் கடை வச்சுட்டேன். உழைக்க தெரிஞ்ச பொண்ணு. என்னங்க நீங்க? நான் பழிக்கவே இப்பதானே கத்துக்கிட்டு இருக்கேன். கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? செந்திலாண்டவர் பால் கடை. நம்ம கடை பால் ரொம்ப விசேஷங்க. இந்த பாலை பாத்தீங்களா? சூடு சொரணை இல்லாதவர்களுக்கு இங்கு சூடான பசும்பால் கிடைக்கும். இந்த போர்டு நமக்கு இல்ல. புது மாதிரியா தான் பால் கடை வச்சிருக்கிறேன். முதலாளி வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பால் சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஆமா, உன் புருஷன் யாருமா? உள்ள போய் உட்கார்ந்து பேசலாமே. வாங்க வாங்க. உட்கார்ந்து எப்படிங்க இருக்கு நம்ம பால் கடை? நான் கடையை பத்தி கேட்கலாமா, உன் கணவனை பத்தி கேட்கலாம்? அதை ஏன் கேக்குறீங்க? வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் டிக்கேஷன் நினைக்கிற ஆளு. அவரை விடுங்க. ஏன் சர்தார்ஜிக்கு சட்னி போடுறீ? சர்தார்ஜி, பூரி எப்படிங்க இருக்கு? பகுத் அச்சா ஹை. ஐயா, நீ இங்கே இருக்க, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னைக்கு ரக்ஷா பந்தனுங்கிறத மறந்துட்டியா? ஐ எம் சோ சாரி சிஸ்டர், ரியலி ஐ ஃபர்காட். ஐயா, நீ யாரோ நான் யாரோ, எத்தனையோ வருஷமா உன்னை நான் அண்ணனா பாவிச்சு இந்த ரக்ஷா பந்தனை கட்டுறேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன மறக்கலாமா? ஐ எம் சாரி சிஸ்டர், என்ன மன்னிச்சு. என்ன மாதிரி இது எங்க ஜாதி வழக்கங்க. இதுக்கு ரக்ஷா பந்தனும் பேரு.
ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய பார்த்து நீதான் என் அண்ணன்னு இந்த கங்கணத்தை கட்டிட்டா நிஜமாவே அவன் கூட பிறந்த சகோதரனா ஆயிடுவான். இது உங்க ஜாதி பழக்கம். எங்க ஜாதியில எப்படி தெரியுமா? கழுத்துல கட்டின தாலியவே அறுத்து எரிஞ்சிட்டு கணக்கு தீந்து போச்சு கண்ணேன்னு கம்பி நீட்டுறதா எங்க ஜாதி பழக்கம். அப்போ ஒண்ணு செய்யுமா, இந்த ரக்ஷா பந்தனத்தை இங்க இருக்கவங்க யார் கையிலயாவது கட்டு. கட்டுனா யாருக்கு கட்டுறியோ அவங்க உனக்கு சகோதரனா ஆயிடுவாங்க. அப்ப என் கையில கட்டு. பார்த்து அண்ணன் மாதிரி இல்ல எனக்கு. இவன் கையில கட்டு. ஐயோ, அவரை பார்த்தா என்னமோ மாதிரி. சரி முதலாளி. ஒரு சகோதரி கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இதான் எனக்கு சகோதரி. அம்மா, அந்த கேடு கட்டவை செய்யறது ஒண்ணு கூட தெரியல. என்னடா செஞ்சாவ? நாம தங்கி இருக்கிற இடத்துல அவளும் வந்து குடியேறினா இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு முன்னாலேயே என் பேரை கெடுக்க என் பேர்லயே ஒரு பால் கடை வச்சிருக்காமா. பால் கடையா? ஆமா, அவன் நடிப்புல எங்க முதலாளி வேற மயங்கிட்டார். அடே, என்ன உன்னால வந்தது? கொட்ட நாயோ கெட்ட நாயோ எப்படியோ இனிமே அதை அடிச்சு அவங்களை கடிக்காம விடாது. இப்ப பாருடி. மிஸ்டர், இந்த டி பட்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலும் என்ன அறுத்து கட்டிட்டீங்க, கழட்டி விட்டுட்டீங்க, அப்புறம் என்ன டி? இனிமேல் நீங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட உன்னை நான் செருப்பால் அடிப்பேன். நீங்க என்ன செருப்பால் அடிச்சா நான் உங்களை இந்த சிரிப்பால் அடிப்பேன். அண்ணே, அவரை விட்டுடுறாரு. அணைக்க தெரியாத கைக்கு அடிக்கவாவது தெரியுது. நடக்கட்டும். இந்த மாதிரி ஒரு திமிர் அணுகுங்க. என்ன மாடா பிரச்சனை? ஏன் அந்த பொண்ணை கையை கட்டி அடிக்கிற? எனக்கு தான் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்களே. ஏன் இல்ல, நான் கேட்கிறேன். அப்ப கேளுங்க. அவன் எங்க சொல்ல போறான்? அவன் தான் பேர்ந்த குளிக்கிறானே. எழுத்த விட்டு இருக்கிற பொண்ணை கையை நீட்டி அடிக்கிறதா? ஓ பொண்டாட்டி நினைச்சியா? இன்னொருத்த பொண்டாட்டிடா. மன்னிப்பு கேளு. நீங்க ஒருத்தர் தாங்க நியாயம் பேசுறீங்க. உரிமை இருந்தா என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், கொலை கூட செய்யலாம். ஒண்ணுமே இல்லாத மனுஷன் எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்கலைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன். ஆமா, எங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இந்த மகாராணி யார் தெரியுமா? ஈர துணியை இதுக்கு மேல இறுக்கி பிழிஞ்சா கிழிஞ்சிடுண்டா. புள்ளைய காப்பாத்திட்டீங்களா? எப்படி நம்ம மன்னிப்பு விஷயம்? மன்னிப்பு கேளு, இல்ல வீட்டை காலி பண்ணு. மன்னிப்பு கேட்டு தாக்கணுமோ? புத்தி வந்தா சரி, போட்டு விட்டுடுங்க. சரி சரி, இனி இப்படி ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லி அனுப்பு, நான் கவனிச்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கும் 4 பேர் உண்டு. எனக்கு தங்கச்சி கிடையாது. உன் தங்கச்சி தான்ப்பா. புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொப்பா பாத்துல புடிச்சு விட்டான். இப்ப வாடகை வீட்டுல இருக்கீங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டையே விலைக்கு வாங்கிடுவீங்க. வீடுன்னு பெரிய வீடு. இது மாதிரி 10-15 வீட்டை வித்துதான் என் மகளை பிஏ படிக்க வச்சேன். அவங்க அப்பா செத்து போகும்போது மதுரையை சுத்தி எங்களுக்கு சொத்து. மதுரையை சுத்தியா? மதுரையை சுத்தி புறம்போக்கு நல்லா இருக்கு, அதை சொல்றாங்க. ஏமா சுத்தி வளைக்கிற? எங்க முதலாளிக்கு உன் பொண்ணை கொடுக்க இஷ்டமா இல்லையா? இஷ்டம் இல்லாம என்னங்க, வீடு தேடி பொண்ணு கட்டு வந்துருக்கீங்க. அவ வேற காதலிச்சு தொலைச்சிட்டா. நான் என்னத்த பண்றது? ஆமா, பொண்ணு பேருக்கு என்ன சொத்து பத்தி எழுதி வைப்பீங்க? அத சொல்லுங்க. கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு நான் சொல்றேன். அதான பார்த்தேன். சொன்னத்தம்மாடா கொக்கா நானா கடைச்செங்காய் எடுத்து கரெக்டா வகை பிள்ளையார் கொடுத்துட்டியே. நீ ஏண்டி இங்க வந்த? வீடு திறந்து கிடந்தா உனக்கிற வேண்டியதானா? நான் வர சொன்னேன். மாப்பிள்ள கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஏமா, தாலி கட்ட போறவரு உன் பொண்ணுக்கு என்ன வகை பண்ண போறாரு நீ வழி பண்ணிட்ட. உன் பொண்ணுக்கு நீ என்ன தீர்வரிசை பண்ண போறேன்னு சொல்லலையே. நீ யாருமா அதை கேட்க? நான் தான் கேட்க சொன்னேன். சொல்லுங்களேன், இதுல என்ன கூச்சம்? எத்தனை பவன் நகை போட போறீங்க? கார் உண்டா, ரேடியோ உண்டா, ஃபேன் உண்டா, வெள்ளி பித்தளை சாமானங்கள் எத்தனை எத்தனை? தப்பா நினைக்காதீங்க. வள்ளி முதலாளிக்கு வக்கீல் மாதிரி. நான் என்ன குற்றவாளியா? பின்ன இல்லையா?
காதல்ங்கிற வழக்க ரொம்ப உயர்வா நினைச்சு உங்க வீட்டுல நான் பொண்ணு கேட்க வந்தேன். ஆனா உங்க அம்மா அத வியாபாரம் நினைச்சு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் பிசினஸா டீல் பண்ண வேண்டியதானே. எனக்கு சேர வேண்டியதை என் வக்கீல் கேட்கறது என்ன தப்பு? சிஸ்டர் ஏமா நகையை பத்தி பேசுவோமா? நான் ஏன் முதல்ல இந்த பிரச்சனை எழுப்புறேன்னா, நான் இதுல அடிப்பட்டவோ 6 பவன் குறைஞ்சு போனதுக்காக என்ன அறுத்து கட்டிட்டு என் புருஷனுக்காக தவம் கிடக்கிறவோ. என் நிலைமை உங்க தங்கச்சிக்கு வரக்கூடாது பாருங்க. நீ வக்கத்த பைய வீட்டுல பிறந்திருப்ப, கட்டின புருஷனை ஏமாத்தி இருப்ப. எம்மக அப்படியா? நான் நினைச்சா 1000 பவுன் என்ன 2000 பவுன் போடுவேன். வாஸ்தவமான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. ஏங்க உங்களுக்கு 2000 பவுன் நகை வேணுமா இல்ல 1000 போதுமா? ஏம்மா கெண்டைக்கு போட்ட வலையில விரால் விழுந்தா விடுவாங்களா? நீ 2000லே நில்லு. நான் நிக்கிறேங்க. அந்த அம்மா 2 அடி பின்னால தள்ளி போறாங்களே, அது என்னன்னு கேளுங்க. அதெல்லாம் ஒரு தூரமா 2 அடி முன்னுக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. 2000 பவுன் இப்ப எங்களால போட முடியாது. ஏன்னா அறுவடை ஆகல. அப்ப அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஏங்க நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன? அப்போ எப்ப அறுவடை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த பாருங்க மாப்பிள்ள, இப்போ எங்களால 60 பவுன் நகை தான் போட முடியும். வாழ போச்சு. கத்தி வந்தது டம் டம் டம். என்ன கிண்டலா பண்றீங்க? முதலாளி நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படி எல்லாம் லூட்டி பண்ண என்ன அர்த்தம்? நாங்க ஏழைதான், நீங்க பணக்காரர் தான். அதுக்காக இப்படி அவமானப்படுத்துறது போதும். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா அவரே ஏன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏமா பேசின 60 பவுனாவது உண்டா இல்லையா? பாருடி, எப்பாடுபட்டாவது என் பொண்ணுக்கு 60 பவுன் நகையை போட்டு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பாரு. நீங்க நடத்தணும், நான் அதை பாக்கணுங்கிறதானே நமக்குள்ள விதிக்கப்பட்ட விதியே. இனிமே வெத்திர பார்க்க மாத்தலாமே. என்னடி கல்யாணத்தை கெடுத்துருவேன்னு நினைச்சியா? விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. என்ன சமந்தியமா நிமிர்ந்து நிக்கிறது? ஏன் மூஞ்சி சிரிச்சுன்னு இருக்கு? சிரிக்கிறது சிரிச்சே பழக்கல்ல போட்டிருக்கு. ஆக வேண்டிய வேலையை கவனிப்போம். முதலியார் அப்ப 4 லட்சம் ரூபாய் பாருங்க. நான் வந்து தாலியை கட்டுறேன். வரேன் வரேன்டி. சிக்கானா போட்டுறாத. வர்றேன். வேண்டாம். அப்பா, ஒரு புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குடா. இனிமே தான் புயலே அடிக்க போகுது. 60 பவுன் நகை போடணும்னு சொல்லி உன்னால எப்படி முடியும்? போடா பயந்தாங்குடி. இந்த மாப்பிளையை ஏமாத்துறது பெரிய விஷயமா? இப்பவே அவர் ஏமாந்துதான் போயிருக்காரு. அவர் கொண்டாந்தாரே வெள்ளி சிகரெட் பொட்டி, அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கு. இல்ல இங்க இருக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடும்போது பகவான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லிருக்காரு. நானும் அப்படித்தான். இந்த வீட்டுல தப்புகள் நடக்கும்போது நானும் அவதாரம் எடுப்பேன், அபராதமும் விதிப்பேன். ஜாக்கிரதை. பாத்தியா 60 பவுனை எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னியே, கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? ஏதுமா இவ்வளவு நகை? எனக்கு தெரியாம பணங்களும் கேட்டு சொல்றியா? எல்லாம் நீ காட்டின வழிதான்டா. அவ்வளவும் டூப்ளிகேட். வேண்டாமா, இந்த மாதிரி ஏமாத்துற விஷயத்துல அவர் நெருப்பு மாதிரி. அப்புறம் என் வாழ்க்கையே நாசமாயிடுமா? ஏண்டி பயப்படுறேன்? நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முகூர்த்த நேரம் வந்துருச்சு. ஆச்சுரா, எவ்வளவு காசு போட்டு பண்ணிருக்கேன். நகை நட்டெல்லாம் பளபளன்னு இருக்க வேண்டாம். கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? பேசுறபடி நகை நட்டெல்லாம் போட்டாச்சா? 60 பவுனா? என்னது இந்த நகை முழி முழின்னு முழிக்குது? நகை முழிக்கிறது இருக்கட்டும், இவங்க இப்படி முழிக்கிறாங்க. அதானே, சொத்தையான பல்லு வலிக்கும், குற்றமுள்ள நெஞ்சு முழிக்கும். என்ன ரெடியா? முகூர்த்தத்துக்கு எக்ஸாக்ட்லி 15 நிமிஷம் தான் இருக்கு. என்னங்க இது? அவ கல்யாண பொண்ணுங்க. என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டிய மேட்ரி ஷோக்கு ரெடியாங்கிற மாதிரி விரட்டுறீங்களே. ஓ, இன்னும் தாலியே கட்டல இல்ல பள்ளி. எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு பிரமை. எல்லாம் போனா போகுதுங்கிற அவ்வளவு தங்க நகைங்க போனா போகுதுங்க. நகையா அது ஸ்பீட ஒழிஞ்சது. இப்ப தாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். என்னமோ போ. பாவம், உங்க அம்மா ஆசையோடு பண்ணி போட்ட 60 பவுன் நகை வீணா போகுது.
திருடர்கள் தான், ஆனா யோக்கியமான திருடன். பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்த மாட்டேன். இதை எடுத்துக்கிட்டு போய் மார்வாடு கடையில அடகு வைக்க கேட்டா எப்படா திருட்டு தொழிலை விட்டுவிட்டு ஏமாத்த கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கறான். இவன் புருஷன் தானே, மகா அயோக்கிய பெயர். பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான், பார்த்து நடந்துக்க. உன் புருஷன் மகா அயோக்கியன். என்ன பித்தளை நகைய தங்க நகைன்னு ஏமாத்தி இருக்கிறான். இருக்கிறத வர்ணத்தம்மான மாத்தி வச்சுக்குவீங்களா? பொண்ணையாவது வாழ வைப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னமோ மங்கம்மா சபதம் மாதிரி சொர்ணத்தம்மா சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. பொண்ணை வாழ வைக்க வழியை பாருங்கம்மா. அதுக்கு தான் வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வழி காட்டுறேன்டா, அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் சொல்ற வேலையை நீ செய்தா உன் தங்கச்சியும் வாழ வைக்கலாம், நீயும் வாழலாம், உன் பிள்ளையும் வாழலாம், சைட்ல நானும் கொஞ்சம் வாழ்ந்துக்குவேன். என்னன்ற நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இப்ப ஒரு புது இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எக்கச்சக்கமான இடம். வேலை என்ன தெரியுமா? பொட்டி மாத்தணும், அவ்வளவுதான். பொட்டி மாத்துறதா? ஆமா, பம்பாயில இருந்து வர்ற பொட்டிய மெட்ராஸுக்கு தள்ளணும், மெட்ராஸ்ல இருந்து போற பொட்டி கோயம்புத்தூருக்கு தள்ளணும். இப்படி பொட்டி தள்ளிக்கிட்டே இருந்தா போதும். ஏண்டா பொட்டி மாத்துறதுலயே அவன் 10 கையில மோதிரம் போட்டிருக்கா? ஒரு பொட்டி மாத்தினா 9 மோதிரம் தெரியுமா? என்ன இது பொட்டி மாத்துறதுன்னா புரியல உங்களுக்கு? கள்ளக்கடத்தல். கள்ளக்கடத்தலா? ஏண்டா கண்ணா, ஒரே ஒரு பொட்டியை மாத்தினா 60 பவுனுக்கு உண்டான பணம் கிடைச்சிருமா? அதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஒரு பொட்டியிலேயே 60 பவுன் கிடைச்சாலும் கிடைக்கலாம், 6 வருஷம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 6 வருஷமா? என்னடா சொல்ற? அவ்வளவு தூரம் முத்திரத்துக்கு நான் விட்டுருவேனா? நான் தான் கூடவே இருப்பேன். அரை நிமிஷத்துல வெளியில கொண்டு வந்துட மாட்டேன். பாருங்கம்மா, இப்ப கூட கோயம்புத்தூருக்கு ஒரு பொட்டி போகணும். பழைய ஆட்கள் எல்லாம் குறி வச்சு பிடிக்கிறாங்கன்னு எங்க முதலாளி புது ஆளா தேடிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்க, உதவாங்காம தப்பிக்கலாம். இல்ல இல்லன்னு ஏன் சார் என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பொட்டிக்கு ஒண்ணும் கனெக்ஷன் கிடையாது. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீ என்ன சொல்ற? நான் என்ன சார் சொல்றது? கண்ணா, இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், சொல்றாங்க. இது கண்ணாவா? என் பேர் கந்தசாமிப்பா. என்ன சார் இது? என்ன போய் கண்ணன்றா? நான் யாரோ ஏன் சார் இப்படி பேசுறேன்? உன்னை ரொம்ப நாளா நாங்க வாஷ் பண்ணிட்டு வர்றோம். சரி, நான் பெரிய மனுஷன் ஆகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியும். அந்த கள்ளக்கடத்தல் கோஷ்டியில ஒரு முக்கியமான ஆளு இன்னைக்கு கையும் களவமா மாட்டிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் என்ன சொல்றேன், இவனை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க சார். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன போக விட்டுருங்க. அட பாவி, உன்னை நம்பித்தானே நான் அந்த காரியத்தை இறங்க இப்படி காலவாரி விட்டியடா. கடவுளே, எனக்கு இப்பதான் உலகம்னால என்னன்னு புரியுது. இப்பவாவது புரிஞ்சது. ஆபத்துக்குதவா நண்பனும், அரும்பசிக்குதவா அன்னமும், தாகத்தை தீரா தண்ணீரும், சரித்திரம் அறியாத பெண்டீரும். இப்பவாவது புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர், நான் அப்படி உட்காரலாமா? எஸ் எஸ். தேங்க்யூ. பழமொழி சொன்னா உங்களுக்கு சீட் கொடுப்பீங்களா சார்? அப்ப நானும் 2 பழமொழி சொல்றேன். பெண் புத்தி பின் புத்தி, சேலை கட்டிய மாதரை நம்பாதே. நீங்க இன்ஸ்பெக்டர், அவர் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் இன்ஸ்பெக்டர். இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவன் பெரிய கடத்தல் மன்ன, அவன் இளவரசன். இந்த பொட்டி நிறைய கள்ளத்தங்க கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்ததுனாலதான் நான் இவங்களை கைது பண்ணேன். ஆனா மன்னன் தப்பிச்சுக்கிட்டான், அவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அவர் என்ன செய்ய போறீங்க? இது என்ன கேள்வி? இவனை பிடிச்சு லாக்கப்புறம் வைப்பேன். கஸ்டம்ஸ் ஆபீசர்லாம் வந்த உடனே பெட்டியை திறந்து பார்த்துட்டு கேஸ் புக் பண்ணுவேன். ஓஹோ, அப்போ
பெட்டியை திறந்து பார்க்காமலே இவரை லாக்கப்ல தள்ளிடுவீங்களோ? ஏன் சார், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? வாட் டு யூ மீன்? சட்டத்தை பத்தி எனக்கு நீ சொல்லி தரியா? சட்டம்னா எல்லாருக்குமே ஒண்ணுதானே சார். இவரை லாக்கப்ல வைக்க காரணத்தை சொல்லிட்டீங்களே தவிர ஆதாரத்தை காட்டலையே. பெட்டியை திறந்து காட்டினா ஆதாரம் என்னன்னு புரிஞ்சு போயிடும். அவ்வளவு கள்ளத்தங்கம். அப்போ பெட்டியை திறந்து பாருங்க. இல்ல, அது கஸ்டம்ஸ் ஆபீசரை வச்சுதான் ஓபன் பண்ணணும். அது வரைக்கும் அவர் லாக்கப்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. ஒண்ணு பெட்டியை திறந்து தங்கத்தை காட்டுங்க, இல்ல அவரை என்னோட அனுப்பி வச்சிருங்க. என்ன நீ இத கேட்க நீயா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? அவர் செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. ஆல் ரைட், யூ ஆர் ட்ரூ கிளவர். ஏமா இந்த பாக்ஸுக்கு சாவி இருக்கா? போட்டா இல்லைங்க, சாவி தொலைஞ்சு போச்சு. அப்படியா? கான்ஸ்டபிள், இந்த பாக்ஸ் உள்ள லாக்க விட. ஐயே, இதுக்கு போய் இந்த நல்ல பெட்டியை ஏன் வீணாக்குறீங்க? இந்தாங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி என் கையில இருக்கு. அந்த சின்ன சாவியை போட்டு பாருங்க, பெட்டி தரும். பெரிய சாவி போட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே திறக்கும் சார். யூ ஷட் அப் மேன். இது ஒண்ணு தெரியாம இருக்கு. என்ன சார் இது? கள்ள தங்கன்னு சொன்னீங்க, எல்லாம் வெள்ளை துணியா இருக்கு. அதானே. அதுக்குள்ள அசந்துட்டா எப்படி? நல்லா பாருங்க. ஷர்ட், பேண்ட், இது சரி சரி. அது என்ன சார்? எனக்கு தான் ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஐ எம் சாரி. ஆமா, ஏமா நீ முதல்ல பொட்டிக்குள்ள ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லல? அவரை எங்க பேச விட்டீங்க? பாவம், ஒரு அப்பாவி வந்து மாட்டிக்கிட்டாரு. அவரை கொடன்னு கொடைஞ்சிட்டீங்க. ஏன் சார், இப்ப நான் அவரை கூட்டிட்டு போலாமா? ஆல் ரைட். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவரை கூட்டு போங்க. ஏமா, இவருக்கு நீங்க என்ன உறவு? உறவா? நமக்குள்ள என்ன உறவுன்னு சட்டம் ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? எதையாவது சொல்லுமா. முதல்ல இந்த இடத்த விட்டு நாங்க வெளில போனோம், அவ்வளவுதான். நான் இவருக்கு மனைவிங்க. இதுல இவருக்கு ஆட்சேபனை இருக்கான்னு கேளுங்க, அப்புறம் அவரை வெளியில அனுப்புங்க. சொல்லட்டா? நான் என்னடா சொல்றது? உள்ளத சொல்லலன்னா உள்ள போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். கம்பி என்ன வேண்டாம், சொல்லிடு. எஸ் சார், இவ என் மனைவிதான். சொல்லிட்டா, நாங்க சொல்ல முடியும். இப்ப அந்த பேப்பரை கொடுங்க. 1000 கையெழுத்து வேணாலும் நான் போறேன். 1000 கையெழுத்தா? ஒரு 2ஓட நிறுத்திக்கிட்டா சீக்கிரம் வெளியில போயிடலாம். 2 பேரும் சார். Shut up. Welcome, my dear son. You are clever. Very, very clever. போலீஸ் கிட்ட இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சுக்கிட்ட. I appreciate you. இப்படிப்பட்ட ஆட்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட்? No, no thanks. நல்ல புள்ள. கெட்ட பழக்கமே இல்ல போல இருக்குது. My son, அந்த தங்கத்தை எங்க வச்சிருக்கிற? அதான் சார் எனக்கு தெரியல. தங்கப்பட்டி எப்படி ட்ரெஸ் பட்டியா மாறுச்சுன்னு எனக்கு புரியல. பாத்தியா பாத்தியா my son, இப்பதான் நான் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொன்னேன். என்கிட்டயே மோதி மஸ்தான் வேலை காட்டுறியே. இல்ல சார், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். வருமே 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 உன்னை போய் சொல்ல வைக்கிது. கவலைப்படாதமா கண்ணு, உன் வறுமைய நான் தீர்த்து வைக்கிறேன். தங்கத்தை எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லுமா. சத்தியமா எனக்கு தெரியாது சார். யாராவது அள்ளி முடிச்சு கொண்டையில பூ வச்சுக்கிட்டு வருவான், அவகிட்ட சொல்லு நான் லேட்டஸ்ட் கிராப் வச்சிருக்கிறேன், என்கிட்ட போய் சொல்லாதம்மா, தங்கத்தை கொடுத்துருமா. எனக்கு தெரியாது சார். தெரியாது? எனக்கு தெரிஞ்ச வழியில நான் அதை கொண்டுகிட்டு வர்றேன். மைசன், நீ தங்கத்தை கொடுக்கலன்னா உன் 2 கண்களையும் பொசிக்கிடுவேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. நான் கண்கள்னு சொன்னது இது 2 இல்ல, உனக்கு கண்கள் எதுன்னு எனக்கு தெரியும். காட்டுட்டுமா?
கொண்டாங்கடா. தங்கத்தை கொடுக்க மாட்டில்ல? பயப்படாத, நான் பாட்டு சுத்தம். தகராறு எனக்கும் உங்க அண்ணனுக்கு தான். பாரு, நல்லா பாரு, அத்தனை பேரையும் பாரு, சபா நிறைஞ்சிருக்கிறோம். பஞ்சபாண்டவர் கதையில திரௌபதி இந்த மாதிரி இப்போ தங்கச்சி நிக்கிறான். இந்த முருட துரியோதன, இந்த முருட துச்சாதன. மை சன், நான் 1 2 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ தங்கத்தை கொடுக்கல, உன் தங்கச்சிக்கு புடவை கொடுக்க கிருஷ்ண வரமாட்டா. இந்த ஹாலியே எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். 1 நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ வருத்தப்படுவேன். நிறுத்துடா. என்ன சொன்ன? கிருஷ்ண வரமாட்டானா? அவன் எப்படிடா வராம இருப்பான்? கொடுமையில் நடக்கும் போதெல்லாம் அந்த கோபாலம் வருவான்டா. இப்ப கூட என் ரூபத்துல அவன் தாண்டா புடவை கட்டிட்டு வந்திருக்கான். கோசக்கட்ட பயல விடாவ சேலைய. சேலையை விடுதன்னா என்ன செய்த? உனக்கு தங்கம் கிடைக்காது தம்பி. தங்கம் கிடைச்சா இந்த சிங்கம் மாமிசத்தை சாப்பிடாது தங்கச்சி. பெரிய தங்கம். முண்டா தங்கம் வாங்கியாச்சுல்ல, அப்புறம் நான் நீட்டிக்கிட்டேன். சொல்ல பாத்தீங்களா, தங்கத்தை பெருசா மதிச்சீங்களே. அந்த தங்கத்துக்காக இந்த தங்கத்துக்கு மானபங்கம் ஏற்பட்டிருந்தா அதை யாரால அங்க திருப்பி கொடுக்க முடியும்? இந்தா தடிமாடு, உன்னதான் கூப்பிட்டா தங்கச்சி. இந்த தவறுக்கு இவரு காரணம் இல்ல, நான் தான் தங்கத்தை மாத்தி வச்சேன். இப்ப தங்கம் கிடைச்சாச்சுல்ல, 1 2 3 சொல்றதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணிடணும். போகிறதா என்ன தங்கச்சி பண்ணுவீங்க? போலீஸ் வரும் தம்பி. 1 2 வாங்கடா. தங்கச்சி தான் போலீஸ் வரும்னு பயமுறுத்துது. ஓடிடாடா, வாங்கடா வாங்க. சிரிப்பு நடி சிரிப்பு, செய்யறதைய செஞ்சுட்டு சிரிப்பு வரையா? போடுவோம் வீட்டுக்கு. எங்க நான் போலாங்களா? அம்மா தான் சொல்லிட்டாங்களே. ஏதாதா நான் போலாமா? அம்மா தான் சொல்லிட்டாங்களே. நீ ஏண்டி அழற? நான் அழுதது போதாதா? இந்த குடும்பத்துல எனக்காக இப்படி ஒரு புனிதமான கண்ணீரை பார்த்தேன், அதுவே போதும். அண்ணே, நான் சொல்றேன், நீ வருத்தப்படாத. அன்னைக்கு நீ துரோகம் செஞ்சுட்ட. ராதா, நான் கொடுத்த தவணை முடிஞ்சு போச்சு செந்தில். ஒண்ணு, ராதாவை முறைப்படி என் வீட்டுக்கு அனுப்பு, இல்ல இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காவது உன் தங்கச்சி அனுமதி கொடுக்க சொல்லு. வணக்கம் சொன்னத்தம்மா. நீ எங்க கிடந்தீங்க? வந்த நானும் மெட்ராஸுக்கே வந்துட்டேன். இந்த பாருங்க சொன்னத்தம்மா, கோயில்ல வச்சு சொல்றேன், உங்க மக ராதாவுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு சுலபமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னையா வழி? உங்க பையன் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து, எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுப்பாங்க. ஆனா பொண்ணுக்கு ஒரு கால் ஊனம். என்ன சொல்ற செந்தில்? மார்னிங். இப்படிதாம்மா மாப்பிள்ளை, நல்லா பாத்துக்கோமா.
அட என்ன மாப்பிள்ளை இது, தலையை புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் பொண்ணை கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்க. நான் பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எனக்கு என்னடா பிடிக்கிறது? அரவணை மாதிரி பெரிய பங்களா, 10-15 லட்சம் ரூபாய்க்கு சொத்து, ஏதோ கால கோளாறு காலு ஊனமா போச்சு. விடு, முகத்தை பாடுறா, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. சரிதாம்மா, என் தங்கச்சிக்காக தாங்க நான் அந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன். அவளுக்கு போட வேண்டிய நகையை போட்டு அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டா எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. அப்புறம் என்னங்க, தட்டு புட்டுன்னு பாத்திரத்திலே மாத்த வேண்டியதானே? சரி, பொருங்கத்த. யாருங்க இது? உங்க மகனுக்கு சக்காலத்தி. வள்ளி, நீ எங்க வந்த? உங்க பெரிய இடத்து மாமனாருக்கு இந்த சின்ன இடத்து சமாஜம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு முதல்ல முந்தாடி வச்ச ஒருத்தி இருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? அதுக்கு மேல போன விழுந்துருவீங்க அத்தை. வாட் மிஸ்டர் செந்தில், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிங்கிற சமாச்சாரத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது வந்து என் மகனுக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? இவ சுத்த லங்காடுங்க. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருக்கா. என் மகனை வளைச்சு போடணும்னு எவ்வளவோ சொக்குப்பொடி போட்டு பார்த்தா, பொண்ணு நடக்கல. அதான் இங்க வந்து கராட்டா பண்றான். ஏய், மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். இந்த போலீஸ் உன் கூந்தல்ல இருக்கிற கொண்டு ஊத்தி நினைச்சுக்கிட்டியா? வயிற்றுல போலீஸ் உள்ள போறது யாருன்னு பாக்கலாம். வள்ளி, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை சட்டப்படி டைவர்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இங்க வந்து கூச்சல் போற? கேட்டுக்கிட்டீங்களா? நான் தான் முதல் பொண்டாட்டிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் டைவர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பறாரு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்க தான். வேணா 2 சாட்சி கொண்டாந்து நிறுத்துறேன். மதுக்கார வாங்க. இப்படி வணக்கங்க. அட, நீங்க நம்ம மதுரை ராஜ்யத்திற்கு ராமநாதன் சேர்வை இல்ல? ஆமாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு என்ன கூட்டு வந்தாங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச வரையில இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் தாங்க. போன வருஷம் தீபாவளியின் போது இவங்க 3 பேரும் என் கடைக்கு வந்திருந்தாங்க. அப்போ இருந்தே இவங்க உறவு முறை எனக்கு நல்லா புரியுங்க. இந்த சாட்சி வேணா என் செட்டப்புன்னு சொல்லி தள்ளிடலாம். ஆனா சட்டப்படி உள்ள சாட்சியை தள்ள முடியாதே. இன்ஸ்பெக்டர் சார், இவர்தான் கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். இவர் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. நானும் இவரு புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஸையே எழுதாம விட்டுட்டாரு. சொல்லுங்களேன் சார். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். இந்த பொண்ணுதான் அன்னைக்கு இவரை காப்பாத்துச்சு. இவர் வாயால இந்த பொண்ணை தன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்டதுக்கு என்கிட்ட ரெக்கார்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே தான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். ஏன்னா அவர் தங்கச்சிக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்யறாரு. பாவம், அவளாவது நல்லா இருக்கட்டும். நீங்க பாக்குவத்திலே மாத்திக்கங்க. என்ன அதிசயமா இருக்கு? எதிர்த்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டீங்க. இந்த அர்த்தராத்திரில வந்திருக்கீங்களே. நான் வந்தது இருக்கட்டும், வாசக்கதவு கூட தாழ் போடாம குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தைரியம் தான். இதுல என்ன தைரியம்? எதிர்த்த வீட்லயும் புருஷன் இருக்கும் போது எனக்கு வர்ற ஆபத்து அவரை தாண்டித்தானே வரணும். ஓஹோ. வள்ளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா இந்த புருஷங்கிற வார்த்தையை நீ எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். நீங்க கேட்கணும்னு தானே நான் காத்துட்டு இருக்கேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நாங்க எவ்வளவோ புருஷன் பின்னாலேயே நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு? என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? உங்களை பழி வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை. எப்படி தெரியுமா? எவ்வளவு வேண்டான்னு நீங்க தீர்த்து கட்டினீங்களோ அவதான் சகலமும் நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் விட போறது. அப்படி எனக்கு ஒரு ஆக்ரோஷம். இதுவரைக்கும் எல்லாத்துலயும் நீதான் ஜெயிச்சுக்கிட்டு வர. எங்க இதுலயும் நீ ஜெயிச்சுடுவோம்னுதான் நான் பயப்படுறேன். உங்களை பயமுறுத்தி ஜெயிக்கணுங்கிறது இல்லைங்க என்னுடைய ஆசை. நீங்க என்ன மனசால வெறுக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறேன்.
அம்மா மட்டும் உங்களுக்கு தரல. எனக்கு தூக்கம் வருது வள்ளி. எனக்கு தூக்கம் போய் எவ்வளவோ நாளாச்சு. சாப்பிட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு பசிக்கல வள்ளி. உங்களுக்கு இன்னைக்கு தான் பசிக்கல. முதல்ல எதிர் வீடு தேடி வந்திருக்கீங்க. சாப்பிடாம போக கூடாது. விருந்தாளியை தான் வச்சிருக்கிறேன். வித்தியாசமா நினைக்காதீங்க. ஏன் வள்ளி உப்பு இல்லை? பாத்தீங்களா, அது சொல்ல மறந்துட்டேன். இது எனக்குன்னு சமைச்சது. உங்களுக்கு வேணா உப்பு போடுறேன். அப்படின்னா நீ தினமும் உப்பு இல்லாம தான் சாப்பிடுறிய? காரம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. காரணமா தான். ஏன் வள்ளி, ஏன் நீ இப்படி உன்னை வயசுக்கிறேன்? உணர்ச்சிக்கு தீனி போடக்கூடாதுங்க. அது கொழுத்தா நான் நினைக்கிறது நடக்காது. வள்ளி, நான் உங்க சோறு தான் சாப்பிட்டுருந்தேன். அதுதான் நான் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இலைய பாத்தியா வள்ளி? ஆமாங்க, எச்சியில எடுத்து போட மறந்துட்டேன். நான் அதுக்கு சொல்ல வரல. ஏன் மறுபடியும் பசிக்குதா? எனக்கு இப்ப புளிச்சு எப்பவுமே வரும். பசி எல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க பசி மட்டும் இல்லைங்க, என் களியும் தீர்ந்து போச்சு. வள்ளி, நீ ஒண்ணு செய்ய. என்னங்க? நாளையில இருந்து உப்பு போட்டு சாப்பிட. இல்ல, உப்பு வாங்குறதுக்காக ஒரு 10 ரூபாய். அப்படி உப்பு வாங்குறது தானே கொடுக்குறேன், இல்லன்னு தப்பு. நாளையில இருந்து நீ நிறைய காரம் போட்டு சாப்பிடு. மிளகா வாங்குறதுக்காக ஒரு 10 ரூபாய். கடைசியா உன்னுடைய உணர்ச்சிக்காக ஒரு 10 ரூபாய். என்னங்க? உப்புக்கு ஒரு 10 ரூபாய், உறப்புக்கு ஒரு 10 ரூபாய், உணர்ச்சிக்கு ஒரு 10 ரூபாய். ஆக மொத்தம் இப்போ கிட்ட நான் 30 ரூபாய் கொடுத்துருக்கேன். அத்தோட நம்ம உறவை முடிச்சுக்கணும். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கணும். ஏன்னா புருஷனையே மிரட்டுற அளவுக்கு நீ புதுசா வாழ்ந்து காட்டுறவளாச்சே. அதை விட இப்போ நான் புத்தம் புதுசா உனக்கு ஒரு வழி காட்டிருக்கேன். ஆமா வழி. இனிமே நீ என்ன நினைச்சுக்கிட்டு நடுராத்திரில பச்சை தண்ணியில குளிண்டா, உப்பு இல்லாம சாப்பிட வேண்டாம், காரம் இல்லாம வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டாம். இந்த 30 ரூபாய் பிசினஸ் தொடரும். இனிமே இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரட்டும், போகட்டும். நீ ஆசைப்பட்டதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் அழுத. இனிமே நீ என்ன தொந்தரவு பண்ண மாட்டேங்க. வழிய வாங்குற பழி என் வீட்டுக்குள்ள எச்சையில கிடக்கு. எடுத்து வெளியே போய் நாயாவது தின்னட்டும்.
போறியா? ஆமா, இன்னைக்கு எனக்கு மேரேஜ், அதான் கோயிலுக்கு போறேன். தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இந்த 30 ரூபாய கோயில்ல காணிக்கையா போட்டு. என்ன நீ திடீர்னு காணிக்கை செலுத்துற? இதுவும் திடீர்னு வந்த பணம் தாண்டி. அவகிட்ட என்ன வெட்டி பேச்சு? அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை கிடைச்சு போச்சு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சாமியை வேண்டிக்க போ. எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? இப்படி 30 ரூபாய் வாழ்க்கையா? நாயே, என் தங்கச்சி ஓமாதிரியா? என்னங்க உங்க தங்கச்சி மட்டும் தேவேந்திர வீட்டுல பிறந்துட்டா, நான் மட்டும் தேவையில்லாத வீட்டுல பிறந்துட்டேனா? ஊருக்கு ஒரு நியாயம் தானுங்களே. நேற்று எனக்கு கிடைச்ச 30 ரூபாய் நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு கிடைக்காம போயிடுமா? என்னடி சொன்னேன்? வெளியே போ. இது அடிக்கடி வர்ற குழா சண்டைதான். அப்பப்ப வரும் போயிடும். ஆமா, நீங்க எங்க? ஓ, ராதாவை பாத்துட்டு போறேன்னு வந்தீங்களா? ஆமா வள்ளி, நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அவளை பார்த்துட்டு போறதா இல்ல கூட்டிட்டு போறான்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்திருக்கேன். வாங்க. எங்க ராதா? அம்மா இல்லையா? அம்மா, அவர் வந்திருக்காருமா. வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்னது, எனக்கு மட்டும் காபி கொடுத்துருக்கீங்க? வள்ளிக்கு கொண்டு கொடுங்க. அவளுக்கும் சேர்த்துதான் 2 டம்ளர் பால் எடுத்தேன். அதுல பாருங்க, 1 டம்ளர் பால் கரைஞ்சு போச்சு. கெட்டு போன பாலை குப்பையில கொட்டிட்டு மிச்சத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. நோ 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 வள்ளி, இந்த காஃபியை நீ சாப்பிடு. சரி, காஃபி சாப்பிடுறது நானா இருக்கட்டும், பேசுறது நீங்களா இருக்கட்டும். எப்படியோ கதை நடந்தா சரி. ராதா, உன் பேர்ல நான் அளவு கடந்த பிரிய வச்சிருக்கேன். காலம் பூராவை நீ எனக்கேற்ற மனைவியா இருப்பேங்கிற நம்பிக்கை வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க வீட்டுக்காரங்க பேசுறபடி தீவிரம் கொடுக்க வேண்டிய கேடு இன்னையோட முடிச்சு போச்சு. நீ நகையோட வரையா இல்ல நான் பகையோட திரும்பட்டுவா? மிஸ்டர் செந்தில், இன்னைக்கு எனக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாலும் உங்க தங்கச்சி கூட நான் வாழறதா இல்ல அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதா? ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். காஃபிய சொன்னேன், நீங்க மேல போங்க. என்னடி விளையாடுற? அதுக்குத்தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, அவளை வெளியே போச்சு இல்ல பேச்ச நிறுத்துங்க. செந்தில், ஏன் ஆத்திரப்படுற? அவளுக்கு கொடுத்த காபியில் உள்ள குறையத்தான் அவன் சொன்ன. கரெக்டா சொன்னீங்க. என் வாழ்க்கையில நடந்த காபி தான் இப்ப இந்த வீட்டுக்கு காபியா வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இதே சீதன தகராறுல தான் எனக்கு வாச்சவங்க அறுத்து கட்டினாங்க. வள்ளி, இப்ப என்னங்க சொல்லிட்டேன்? என் வாழ்க்கையில நடந்த மறு காபி தான் இப்ப உங்க தங்கச்சிக்கு வாச்சிருக்குன்னு சொன்னேன். அது தப்பா? வள்ளி, உனக்கு வாழ்க்கையில் 1008 ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்காக நானும் ஏமாறணும்? தேவையில்லைங்க. நீங்க எதுக்காக ஏமாறணும்? சொன்னபடி நகை போட முடியல, பேசுறபடி சீர் செய்ய முடியல. ஆனா பாருங்க, ஊர் உலகத்துல எல்லா பெண்களுக்கும் இதே நிலைமை. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா சொல்லிருக்கணும். சொன்னாங்களா? இதுக்கு நான் கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? இனிமே இவ கூட என்னால வாழ முடியாது. ஏன்னா இவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு இவ்வளவு உடம்பையா இருக்கு. அதுக்கு டைவர்ஸ், விவாகரத்தை தவிர வேற வழியே கிடையாது. ஆம்பளைங்க அகராதியே தனி. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கதி? ஏன், என்னை விட்டா இவளுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. ஏண்டி அழுற? இந்த மாதிரி நேரத்துலதான் பொம்பளை தைரியமா இருக்கணும். இந்த காஃபி நீங்க ஏன் பயந்து நடுங்குறீங்க? காஃபி காஃபி இந்தாங்க. இந்த காஃபி நீங்களாவது சிஸ்டர், அது எப்படி முடியும்? இது நீ ஏற்கனவே எக்ஸ்பிள் பண்ண காப்பி. அதையா சாப்பிடுவாங்க? கரெக்ட். இப்பதான் நீங்க எல்லாரும் பாயிண்டுக்கே வந்திருக்கீங்க. ஒரு எச்சில் காப்பிய குடிக்கிறதுக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தயக்கம், மயக்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பொருத்திய இவதான் மனைவின்னு ஏத்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு ஒதுக்கிட்டா அதுக்கப்புறம் அவளை ஏன் ஏத்துக்குவான்? அவளும் எச்சில் பட்டவதானே. கேவலம் நாக்கு ருசிக்கே எச்சில் ஆகாதுன்னா வாழ்க்கை ருசிக்கு மட்டும் எப்படிங்க ஆகும்? என்ன செய்ய? எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஏமாத்தாங்களே. இவங்களை விட இவ்வளவு மேல என்ன சேர்ந்து ஏமாத்திட்டா. அதனாலதான் இப்படி எடுத்து பேசுறேன். என்னங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? பொண்டாட்டி எப்படிங்க உங்களை ஏமாத்த முடியும்? அவ சிரிக்கலைன்னா கேளுங்க, அணைக்கலைன்னா கேளுங்க, படுக்கலைன்னா கேளுங்க. ஒரு பொண்ணு
தாய் வீட்டுல இருந்து கொண்டு வர்ற சீதனமே அதுதாங்க. ஆமாங்க, ஆசை வர்றப்போ அவ கொண்டு வந்த அண்டாவையும் குண்டாவையும் நகரத்தையும் அனுப்பிச்சிட்டு படுக்க போறீங்க. அவளைத்தானே தேடுறீங்க. நீ மிஸ்டேக் பண்ற, என்ன கன்ஃபியூஸ் பண்றவள்ளி. இல்லைங்க, இப்பதான் உங்க மனசாட்சியை ஒத்தி போய் விடுறேன். கொண்டாட்டி மேல ஆசை இருந்தா பிறந்த வீட்டை மறந்துட்டு அவளை கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வியாபார ரீதியா இப்பவே கணக்கு பார்த்து முடிச்சிருங்க. அவ பேர்ல எனக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். கோடி கோடியா யுகங்கள் முடிஞ்சாலும் அவ பேர்ல கொள்ள கொள்ளையா நான் கொண்ட ஆசைக்கு முடிவே கிடையாது. அது நிறைவேற வழி இல்லாம போயிடுச்சு. வழி இல்ல, நான் கவலைப்படுறீங்க. நான் வழி காட்டுறேன். ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமாங்க, ஆனா நீங்க வர்றது அர்த்த ராத்திரியா இருக்கணும். கதவை தட்டுங்க. ஏண்டி, உன் புருஷன் வந்து கதவை தட்டா நீ என்னடி செய்வ? அவரே வந்து கதவை தட்டும் போது திறந்து. ஏண்டி தயங்குற? நம்ம பொறுப்பே அதாண்டி. அப்புறம் என்னங்க, தர்மபத்திரி தாராளமா இடம் கொடுத்துட்டா ஆசை முடிஞ்சதும் கையில் ஒரு 30 ரூபாய் கொடுத்து இனிமே இதுதாண்டி உன் தொழில்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு பொண்ணுக்கு பழப்பு காட்டின புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன கேவலமான நினைச்சியா? படுகளத்துல உட்காரி வைக்கிறது பொம்பளைங்க புத்தின்னா படுக்க அறையில ஏமாத்துறது ஆம்பளைங்க புத்தி. நீங்களும் ஆம்பளை தானே, அந்த வழியிலேயே போகணும். எதுக்கா என் போட்டு குழப்ப? இப்போ நான் என்னதான் செய்யணும் சொல்றேன். பொண்ணு, என் புருஷன் எனக்கு காட்டின வழியில போங்க. இல்ல உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இப்போ இந்த இடத்த காலி பண்ணுங்க. வள்ளி உனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். கமான் டியர். என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். வள்ளி நில்லு. வள்ளி, உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என் மனைவி நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். இனிமே நான் சீதனத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஆனா நான் பிடிச்ச இந்த புடி இருக்கணும்னா நீ வாழணும். எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா வழி இல்லையே. ஏன் இல்ல? உன் புருஷன் 30 ரூபாய்க்கு தான் வழிகாட்டினா, நான் 30 லட்சத்துக்கு வழிகாட்டுறேன். என் பிசினஸ் பார்ட்னர், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின வள்ளல் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்காக காலமெல்லாம் பிரம்மச்சாரியா காத்துட்டு இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, அவரையே மாப்பிள்ளையாக்கி நாளைக்கே நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். உன் புருஷன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நீ என்னடி சொல்ற? நீ என்னம்மா சொல்ற? உன்னால ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியுமா? அண்ணே, நீ என்ன சொல்ற? உன்னால வாயே திறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமே. நீ ஏண்டி அழற? என் புருஷன் எனக்கு காட்டின 30 ரூபாய் வாழ்க்கையை விட இது ஒண்ணு கேவலமானது இல்ல. நானும் போராடி போராடி களைச்சு போயிட்டேன். எனக்கும் ஒன்றதுக்கு ஒரு நிழல் வேணும், ஊற்றுறதுக்கு ஒரு கை வேணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கு ஒரு நேரம் உண்டு. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கு ஒரு நேரம் உண்டு. தாந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. மகளே தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழுகின்றார். எத்தனை பெண் பிறந்தார், எத்தனை பேர் வாழுகின்றார். அத்தனைக்கும் காரணங்கள் ஏதடி மகளே? ஆத்மாவின் தைரியம்
தீர்வதென்று வைராக்கியம் கொண்டு விடு, வாழ்ந்தே தீர்வதென்று வைராக்கியம் கொண்டு விடு. சாவையும் வென்றிடலாம் வழியிலே மகளே, சஞ்சலமே இல்லை உந்தன் விதியிலே. துணிந்தால் துயரமில்லை, துக்கமில்லை, வெட்கமில்லை. துணிந்தால் துயரமில்லை, துக்கமில்லை, வெட்கமில்லை. பணிந்தால் தான் அடக்கி வைப்பார் உலகிலே மகளே, பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. செந்தில், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. செந்தில், நீ சும்மா இருமா. இனி என் கையை கிட்டாது, ஒத்துருக்க முடியாது. இவை யாருங்கிறத நான் சொல்லியே தீர்வேன். ஏண்டி சிரிக்கிறேன்? உனக்கு வெக்கம் இல்ல? நீ இந்த மண்ணில பிறந்தவதானே? இப்படி ஒரு முகூர்த்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் கல்யாணம் என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாங்கல்யம் உலகத்தோட பார்வைக்கு படணும். செந்தில் தான் உன் புருஷங்கிறத ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லி இருந்தா பணத்தாலேயே அடிச்சிருப்பீங்க. என் மாமியாரும் மகிழ்ந்து போய் என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனா மங்களத்தை மட்டுமே சீக்கிரமா கொண்டு போன ஒரு ஏழை பொண்ணுக்கு அது எப்படி இங்க பெருமையா இருக்க முடியும்? ஆசைப்பட்ட புருஷனை காசு பணத்தை காட்டி அடையிறதுல என்னங்க பிரயோஜனம்? உங்களை விட்டா எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாதுங்க. அதனாலதான் உங்க ரோஷத்தை தூண்டிவிட இப்படி ஒரு வேஷத்தை போட்டு என்ன மன்னிச்சிருங்க. அழாத வழிங்கிற விவரம் உங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தான் தெரியுமே. மிஸ்டர் செந்தில், இந்த மேரேஜ் முடிவான உடனேயே உங்க மனைவி என்ன பார்க்க வந்தாங்க. இப்ப புரியுத? நாங்க எல்லாருமா சேர்ந்து செய்த ஏற்பாடுதான் இது. வள்ளி உங்க மனைவிதாங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அம்மா, இப்ப இவ கைய தொடப்புங்கிற என்னடா கேக்குறேன்? மாப்பிள்ளையே அவளை தங்கச்சியா ஏத்துக்கிட்டாரு. இனி சீதனத்துக்கு என்ன குறைச்சலு? லாரி லாரியா வந்து கொட்ட போகுது இல்ல மாப்பிள்ள? ஆமா ஆமா, கூடவே உங்களுக்கு ஒரு பேரனை அனுப்பி வைக்கிறோம். அவன் வந்து பேரம்படி கொடுப்பான். பாஞ்சாலி குழல் முடித்தாள், பத்தினியாள் ஊரெரித்தாள். ஆண்டாதி கதை அல்ல அவையடி, உனை போல் பெண்ஜாதி பெருமை சொல்லும் கதையடி. யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு. தாந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு மகளே, தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. மகளே, தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு.